ஓம் அகஜானன பத்மார்க்கம் கஜானன மகர்நிஷம் அநேகதந்தம் பக்தானாம் ஏகதந்தம் உபாஸ்மஹே. விஏ பிஸ்னஸ் நேயர்கள் அனைவருக்கும் சிவராம சாஸ்திரிகளின் நமஸ்காரங்கள் மற்றும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நம்ம இந்த தமிழ் புத்தாண்டான விஸ்வாவசு வருஷத்தினுடைய 12 ராசிகளினுடைய பலன்கள் எப்படி இருக்க போகிறது, நம்மளுடைய இந்த வருஷம் எப்படி நமக்கு அமைய போகிறது அப்படிங்கிறத இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம். இப்பொழுது நாம் மேஷ ராசி அன்பர்களுடைய பலன்களை பார்க்கவிருக்கிறோம். இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு இந்த விஸ்வாவசு வருடமானது மிகவும் சிறந்த வருடமாக அமைகிறது. பல நன்மைகளை செய்யக்கூடிய வருடமாகவும் இந்த வருடம் அமைந்திருக்கிறது. முக்கியமாக முதல் விஷயமாக, நான் ரொம்ப வருஷமாக வெளிநாட்டுக்கு பிரயத்தனம் பண்ணிட்டுருக்கேன். வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு முயற்சி பண்ணிகிட்டே இருக்கேன். எனக்கு வெளிநாட்டுக்குள்ள வேலை கிடைக்கல, இல்லை அட்லீஸ்ட் ஒரு ட்ரிப்பான வெளிநாட்டுக்கு போயிட்டு வரத்துக்கு ஒரு சந்தர்ப்பமே அமையலை அப்படின்னு இருக்கிறவங்க எல்லாருக்கும் இந்த வருடம் வெளிநாட்டு பிரயாணமானது நிச்சயமான ஒன்றாக அமைகிறது. அடுத்தது பார்த்திங்கன்னா, முன்னாடியே சொன்ன மாதிரி வெளிநாட்டில் வேலை தேடுபவர்கள் அனைவருக்குமே இந்த வருடம் நிச்சயமாக வெளிநாட்டு வேலை கிடைத்துவிடும். பெரிய லாபம், என்ன ஒரு விஷயத்தை ஆரம்பித்தாலும் அதில் ஒரு நல்ல லாபம், நல்ல முன்னேற்றம் இந்த வருஷம் நிச்சயமாக உங்களுக்கு உண்டு. அது எந்த தொழில் செய்பவர்களாக இருந்தாலும், நான் இதுதான் பண்ணுறேன் அதுதான் பண்ணுறேன்னு உங்களுக்கு குழப்பவே வேண்டாம். என்ன, எந்த தொழில் செய்பவர்களாக இருந்தாலும் அதில் உங்களுக்கு பெரிய லாபமானது நிச்சயமாக இருக்க போகிறது. அதுலேயும் குறிப்பிட்டு சில தொழில்கள் பெரிய லெவலில் முன்னேற்றத்தை கொடுக்கும். அது எது அப்படின்னு பார்த்திங்கன்னா, வக்கீல் தொழில் செய்பவர்கள் அவர்களுக்கு இந்த வருடம் நிறைய கேஸ் உங்களுக்கு கிடைக்க போகிறது. உங்களுடைய பேர் புகழ் இதெல்லாம் இந்த வருஷம் ஜாஸ்தியாக போகிறது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, புரோக்கர்கள், நிறைய புரோக்கர் தொழிலில் பண்ணவா நிறைய பேர் இருக்கா, அவர்களுக்கும் இந்த வருடம் மிகவும் சிறந்த வருடமாக இருக்குது. அடுத்தது புரோகிதம் பார்க்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க. கோவிலில் அர்ச்சனை பண்ணுறவங்க, கோவில் பூசாரிகள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த வருஷம் மிகவும் சிறந்த வருடமாகவும், நிறையா உங்களை தேடி கஸ்டமர்ஸ் நிறையா வரக்கூடிய ஒரு வருடமாகவும், உங்களுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடிய வருடமாகவும் இந்த வருடம் இருக்குது. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா, வங்கியில் பேங்க்கில் வேலை பார்க்குறவங்க இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் நல்ல ப்ரமோஷன் கிடைக்க போகிறது. அவங்க ரொம்ப நாளாக தேடிண்டு இருந்த இடமாற்றமானது கிடைக்க போகிறது. அப்படி இல்லை அப்படின்னா சம்பள உயர்வு அதுவாவது நிச்சயம் இந்த வருஷம் உங்களுக்கு உண்டு. அடுத்தது டாக்டர்கள், மருத்துவர்கள், அனைத்து விதமான மருத்துவர்களுக்கும் நல்ல ஒரு லாபம் இந்த வருடம் உண்டு. அவர்களுக்கு அவங்க தேடின்னு இருக்கிற ப்ரமோஷன், இடமாற்றம், சம்பள உயர்வு, பதவி உயர்வு எல்லாமே இந்த வருஷம் டாக்டர்கள் அது அவங்களுக்கு எல்லாருக்கும் கிடைக்க போகிறது. அடுத்தது அஞ்சல் துறையில் இருக்கக்கூடியவங்க, போஸ்ட் ஆஃபீஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய என்ன வேலையில் இருந்தாலும் சரி, அவர்கள் அனைவருக்குமே இந்த வருடம் ஒரு சிறந்த வருடமாக அமைய உள்ளது. அடுத்தது முக்கியமாக டாக்டர்லேயே ரொம்ப முக்கியமாக குழந்தை பிறப்பு செய்யக்கூடிய டாக்டர் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாமும் இந்த வருடம் மிகவும் சிறந்த வருடமாக இருக்கும். அடுத்தது எழுத்தாளர்கள், நிறைய புஸ்தக வெளியீட்டாளர்கள், புஸ்தகங்களை எழுதுபவர்கள், கவிதை எழுதுபவர்கள், இது மாதிரி இருக்காங்க இல்லையா, இவங்களுக்கெல்லாம் நிறைய இந்த வருடம் வாய்ப்புகள் கிடைத்து நிறைய புஸ்தகங்களை எழுதி நிறைய வெளியீடுகள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இந்த வருஷம் இருக்குது. அடுத்தது குரு பலன் இருக்கா அப்படின்னு கேட்குறவங்க எல்லாருக்கும் இந்த வருஷம் குரு பலனானது இந்த மேஷராசி அன்பர்களுக்கு இருக்குது. அதனால் திருமணத்திற்கு முயற்சி செய்தால் நிச்சயமாக திருமணம் நிகழும். ஆனால் நம்ம முயற்சி பண்ணணும். முயற்சி எடுக்காமலேயே நம்ம இருக்கிறதுங்கிறது தவறான செயல். அதனால் நல்லா முயற்சி பண்ணினோம் அப்படின்னா உங்களுக்கு திருமணம் நிகழ்வதற்கு நிறைய வாய்ப்பு உள்ளது. அடுத்தது சுப செலவுகள், நிறைய சுப காரியங்கள் உங்கள் வீட்டில் நடக்கும். ஓகேவா, நிறைய திருமணங்கள் நடக்கலாம், குழந்தை பிறக்கலாம், ஓகேவா, அல்லது குழந்தை உண்டாகலாம்.
என்ன அது மாதிரியான 60ஆம் கல்யாணம் 80ஆம் கல்யாணம் அது மாதிரியான விஷயங்கள் என்ன இது மாதிரி நிறைய சுப விஷயங்கள் உங்கள் வீட்டில் நடக்கிறதுக்கு இந்த வருஷம் நிறைய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி சகோதர ஒற்றுமை, உங்களுக்கும் உங்கள் சகோதரர்களுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் குறைஞ்சு அவங்களோட நீங்கள் திரும்பி சேரக்கூடிய ஒரு நிலைமை இந்த வருஷம் இருக்குது. அவர்களாலையும் உங்களுக்கு லாபம் இருக்குது. அவங்களோட சேர்ந்து நீங்கள் தொழிலை செஞ்சாலும் சரி என்ன அவர்களுக்கு ஏதாவது நம்மளால் முடிஞ்ச ஒத்தாசை பண்ணிட்டு இருந்தாலே அது நமக்கு நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. அடுத்தது நிறைய பிரயாணங்கள் பண்ண போகிறீங்க இந்த வருஷம். வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் பல பேரை சந்திக்கக்கூடிய யோகம் இருக்குது. பல இடங்களுக்கு சென்று நம்மளுடைய தொழிலை நம்ம அபிவிருத்தி பண்ணணும் என்ன அதனால் நிறையா இடங்களுக்கு பிரயாணம் செய்யக்கூடிய யோகம் இந்த வருஷம் உங்களுக்கு இருக்குது. அது மாதிரி பொது சேவை செய்பவர்கள், அதாவது ஒரு ஃபங்க்ஷன் நடக்கிறது, ஊரில் கிராமத்தில் ஒரு திருவிழா நடக்கிறது, தானாக முன்னாடி வந்து தன்னால் என்ன சேவையெல்லாம் செய்ய முடியுமோ ஹெல்ப்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் செய்வாங்க என்ன. தன்னால் முடிஞ்சால் பணம் கொடுப்பாங்க, இல்லை உடலால் உழைப்பாங்க. அது மாதிரி அவங்களால என்னென்ன பொது சேவையெல்லாம் செஞ்சுட்டுருப்பாங்க தானாக வந்து செய்கிறவங்க, அவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய கௌரவம் இந்த வருஷம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லாட்டி அவங்களுக்கு ஏதாவது ஒரு பட்டம் மாறி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது என்ன. அவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல முன்னேற்றமானது இந்த வருஷம் வரும். பாராட்டாவது நிச்சயமாக இந்த வருஷம் கிடைக்கும். அடுத்தது கூட்டு தொழில், நாங்கள் 4-5 பேர் சேர்ந்து தான் பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்னு இருக்கிறவங்க யாரெல்லாம் இருக்கீங்களோ அவங்கெல்லாமும் ஒரு சிறந்த முன்னேற்றத்தை அடைவீர்கள். அதனால் நாங்கள் 4-5 பேர் சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் தாராளமாக கூட்டு தொழிலை ஆரம்பிக்கலாம். செய்து கொண்டிருப்பவர்கள், கூட்டுத்தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கும் நல்ல முன்னேற்றமானது இந்த வருடம் உண்டு. அடுத்தது உங்களுக்கு ஏதான பொருட்கள் காணா போயிருக்கலாம், பணம் காணா போயிருக்கலாம், இல்லை பணம் வர வேண்டியது இருக்கலாம். ரொம்ப வருஷமாக கொடுக்காமல் இருந்துட்டுருக்கான், எய்த்தாப்பில் தான் இருக்கான்னு தெரியும் எனக்கு, ஆனால் கொடுக்கணும், பணம் கொடுக்காமல் சுற்றின்னு இருக்கான். அப்படிங்கிறவன்ட்டேருந்து பணம் வர்றதோ, ரொம்ப நாள் காணாமல் போன பொருள் கிடைக்கிறதோ என்ன, இல்லை பணம் கிடைக்கிறதோ, இது மாதிரியான விஷயங்கள் திருட்டு போனதெல்லாம் கிடைக்கும். வரவேண்டியதெல்லாம் இந்த வருஷம் நிச்சயமாக உங்களை வந்து சேரும். அடுத்தது உங்களுக்கு இருந்த அப்பாவோட நிறைய கருத்து வேறுபாடுகள் இருந்திருக்கலாம் என்ன. அப்பாவுக்கு இல்லாட்டி உடல்நிலை சரியில்லாமல் இருந்திருக்கலாம், இல்லை அப்பா வழியினால் கிடைக்க வேண்டிய லாபங்கள் சொத்துக்கள் என்ன இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்காமல் இருந்திருக்கலாம். அந்த விஷயங்கள் எல்லாமே இந்த வருஷம் நிச்சயம் உண்டு. உங்கள் தந்தையாரின் உடல்நிலையில் நல்ல முன்னேற்றமானது ஏற்படும். அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கும் உங்கள் தந்தைக்கும் இருந்த உறவுகள், கஷ்டமான உறவுகள்லாம் சரியாகி சுமூகமான உறவு உங்கள் தந்தைக்கும் உங்களுக்கும் ஏற்படும். அவர்கிட்டேருந்து ஏதாவது ப்ராப்பர்ட்டி வரணும்னா அதெல்லாம் கூட இந்த வருஷம் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது என்ன. எல்லா காரியத்திலையும் வெற்றி, நீங்கள் எதுக்குமே பயப்பட வேண்டாம், எல்லா செயல்களையும் துணிந்து செய்யலாம். அப்படி செய்யும்போது உங்களுக்கு எல்லாத்துலேயுமே வெற்றி இருக்குது. நீங்கள் அதை பண்ணணுமா இதை பண்ணக்கூடாதா அப்படிங்கிற பயமே உங்களுக்கு வேண்டியது கிடையாது. நீங்கள் என்ன வேலையை ஆரம்பித்தாலும் அந்த வேலையில் வெற்றியானது நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் இவ்வளவு நல்ல பலன்கள் இருந்தாலும் சில கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அல்லது இடைஞ்சலை கொடுக்கக்கூடிய பலன்கள் அப்படிங்கிறதும் கலந்தே தான் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தா உடல் உபாதை, நிறைய வியாதிகள் வரலாம், அது ஒன்று. அதில் முக்கியமாக எங்கே நமக்கு உடலில் பிரச்சனை வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா காலில் ரொம்ப பிரச்சனை வர்றதுக்கு, முட்டியில் பிரச்சனை வர்றதுக்கு, இது மாதிரியான பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. வாகனங்கள் பழுதாரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் புதிய வாகனங்களை மாற்றக்கூடிய நிலையோ அல்லது இந்த வாகனங்களை சரி பண்ண வேண்டிய நிலையோ இது மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்கள் குழந்தைகள் உடல்நிலையில் பாதிப்பு ஏற்பட நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் குழந்தைங்களை நல்லா பார்த்துக்கணும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா விரயஸ்தானத்தில் உங்களுக்கு சனியானவர் உட்காந்துக்கிறார். இப்போ பார்த்திங்கன்னா 2.5 வருஷ காலம் விரயஸ்தானத்திலே சனி இருக்கார். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போயே ஒரு லோன் ஒன்று வாங்கிக்கணும். ஏதான ஒரு இஎம்ஐ உங்கள் பேரில் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு எந்த ஒரு கஷ்டமுமே வராது. ஏன்னா அவருடைய கொள்கையே என்ன அப்படின்னா நமக்கு ஏதான ஒரு கடனை கொண்டு வந்து வைக்கணும் என்ன. அந்த கடனை நம்மளே முன்னாடியே வாங்கி ரெடியாக வச்சுருந்தோன்னு வச்சுக்கோங்க, அவர் வந்த வேலை அதுதான், அது ஏற்கனவே இருக்குங்கிறதுனால பெரிய இடைஞ்சலை நமக்கு பண்ண மாட்டேன். அதனால் இந்த வருஷம் பார்த்தா ஒரு 80% உங்களுக்கு
மிகவும் நல்ல பலனை கொடுக்கக்கூடியதாகவும், சில 20% சில இடைஞ்சலை கொடுக்கக்கூடியதாகவும் இருக்குது. மொத்தமாக பார்க்கும்போது மிகவும் சிறந்த ஒரு வருடமாக இந்த விஸ்வாவசு வருடம் உங்களுக்கு இருந்துட்டு இருக்குது. நீங்கள் தைரியமாக அனைத்து விஷயங்களிலும் பிரவேசிக்கலாம். அனைத்து விஷயங்களிலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். ரிஷபராசி அன்பர்களுடைய விஸ்வாவசு வருட பலன்களை பார்க்க போகிறோம். இந்த ரிஷபராசி அன்பர்கள் இந்த வருஷம் மிகவும் அதிர்ஷ்டசாலிகள் அப்படின்னு சொல்லணும். என்ன விஷயத்தை எடுத்தாலும் உங்களுக்கு வெற்றி நிச்சயம். முதலீடுகள் எல்லாத்துலேயும் முதலீடு பண்ணலாம், தைரியமாக பண்ணலாம், எந்த ஒரு பயமுமே உங்களுக்கு வேண்டாம். இந்த வருடம் முழுக்க ஒரு சிறப்பான வருடமாக இருக்க போகிறது. எந்த விஷயத்திலையும் வெற்றியானது நிச்சயமாக கிடைக்க போகிறது. பணப்புழக்கம் இருந்து கொண்டே இருக்கும். ஒன்று நம்மளுடைய சொந்த சம்பாத்தியமாக இருக்கலாம், தொழில்னால் ஏற்படுறதா இருக்கலாம், அட்லீஸ்ட் யாராவது நம்மள்கிட்ட கையிலையான பைசா கொடுத்துருப்பான், பக்கத்து வீட்டுக்காரன் பணமாவது நம்ம கையில் இருந்துட்டுருக்கும். பணமானது எப்பொழுதும் நம்ம கையில் இருந்துட்டே இருக்க போகிறது. அது மாதிரியான ஒரு வருடம் இந்த வருடம். அதே மாதிரி ரொம்ப வருஷமாக வேலையை தேடிக்கொண்டிருப்பவர்கள், வேலையில் முன்னேற்றத்தை எதிர்பார்ப்பவங்க, ப்ரமோஷன் எதிர்பார்ப்பவர்கள், சம்பள உயர்வு எதிர்பார்ப்பவர்கள், என்ன இடமாற்றத்தை எதிர்பார்ப்பவர்கள், இவர்கள் அனைவருக்கும், வேலை இல்லாதவர்கள் அனைவருக்கும் வேலை கிடைக்கக்கூடிய வருடமாக இருக்கிறது. இடமாற்றத்தை விரும்பவர்கள் அனைவரும் அவங்களுக்கு பிடிச்ச இடத்துல இடமாற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு வருடமாக இருக்கிறது. ப்ரமோஷன் நிச்சயமாக ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வருடமாக இருக்கிறது. சம்பள உயர்வு நிச்சயமாக கிடைக்கக்கூடிய வருடமாகவும் இந்த வருடம் உங்களுக்கு இருக்கிறது. இந்த வருஷம் அதே மாதிரி தொழில் பண்ணிட்டுருக்கேன், வியாபாரம் பண்ணுறேன், இது மாதிரியான இருக்கக்கூடிய அன்பர்கள் பல பேர் இருப்பாங்க. அதில் முக்கியமாக எந்தெந்த தொழில், எந்த வியாபாரம் இல்லை எந்த வேலையில் இருப்பவர்களுக்கு நல்ல லாபத்தை கொடுக்கும், நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம். அதில் முதல்ல பார்த்தீங்கன்னா கட்டிட வேலைகள் செய்பவர்கள், என்ன நிறையா வீடுகள் கட்டுறாங்க, ஆஃபீஸ் கட்டுறாங்க, நிறையா இப்போ பாலங்கள் போடுறாங்க. இந்த கான்ட்ராக்ட் எடுத்திருக்கிறவங்க, அதே மாதிரி அதில் செய்யக்கூடிய வேலை ஆட்கள், இவர்கள் அனைவருக்குமே இந்த வருடம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய வருடமாக இருக்கிறது. நிறைய கான்ட்ராக்ட்ஸ் உங்களை தேடி வரலாம். என்ன வீடு கட்டபவர்களுக்கு நீங்கள் இந்த வருடம் நிறையா வீடு கட்டி கொடுக்கக்கூடிய யோகம் உங்களுக்கு கிடைக்க போகிறது. சாதாரணமாக வேலையில் தான் இருக்கேன், எனக்கு பெரிய ஒன்றும் இல்லைன்னாலும் நிறைய ப்ராஜெக்ட் நடந்து அதில் தொடர்ந்து இந்த வருடம் முழுக்க வேலை பார்க்கக்கூடிய அளவுக்கு வேலையாட்களுக்கும் லாபமானது கிடைக்கப் போகிறது. அடுத்தது பார்த்தீங்கன்னா மண்பாண்டங்கள் செய்பவர்கள், மண்ணால் செய்யக்கூடிய பொருட்களை தயாரிப்பவர்கள், அதை விற்பவர்கள், அவங்களுக்கெல்லாமும் இந்த வருடம் நல்ல ஒரு லாபம் கிடைக்கப் போகிறது. அதில் ஒரு நல்ல முன்னேற்றம், அதில் விதவிதமான பொருட்களை உண்டாக்குறது, அதை மக்கள் பார்வையிட்டு அதை வாங்கக்கூடிய ஒரு தன்மையும் இந்த வருடம் அவர்களுக்கு உண்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா காய்கறி பழங்கள், இந்த வியாபாரிகள்லாம் இருக்காங்க இல்லையா, இவங்களுக்கும் அந்த காய்கறியினுடைய விலை ஏற்றம் பெற்று நிறைய காய்கறி வியாபாரம் ஆகிறதுக்கு வழி இருக்குது. பழ வியாபாரிகளும் நல்ல முன்னேற்றத்தை இந்த வருடம் பெறுவார்கள். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா அதே கிராசரி மளிகை பொருட்கள் வியாபாரிகள், என்ன அவங்களுக்குமே இந்த வருடம் நல்ல முன்னேற்றம் இருக்குது. அவங்களும் நல்ல ஒரு நிலையை அடைவார்கள். என்ன அனைத்து விதமான எண்ணெய் உற்பத்தியாளர்கள், நிறையா நான் கல்லெண்ணெய் ரெடி பண்ணுறேன், தேங்காய் எண்ணெய் ரெடி பண்ணுறேன், என்ன அதே மாதிரி நல்லெண்ணெய் ரெடி பண்ணுறேன், ஒருத்தர் செக்கு வச்சுருப்பாங்க. சில பேர் பார்த்திங்கன்னா அப்படியே ஹேர் ஆயில் பிஸ்னஸ் பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணுறாங்க இல்லையா. இது மாதிரி எண்ணெயை வைத்து எண்ணெய் உற்பத்தியாளர்கள், அப்புறம் பார்த்திங்கன்னா எண்ணெய் வியாபாரிகள் எல்லாருக்குமே இந்த வருடம் நல்ல ஒரு முன்னேற்றமானது கிடைக்க உள்ளது. முக்கியமாக சொல்லப்போனால் விவசாயிகள், ரிஷபராசியில் இருக்கக்கூடிய விவசாயிகள் அனைவருக்குமே நல்ல முன்னேற்றம் உண்டு. அரசாங்கத்திலிருந்து சலுகைகள் வரலாம், அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நீங்கள் உங்களுடைய நிலங்களில் நல்ல விளைச்சல் வருவதற்கும் வாய்ப்பு உள்ளது. அந்த விளைந்தாலும் அந்த பயிர்கள் நல்ல விலைக்கு விற்பனை ஆவதற்கும் நிறையா இந்த வருடம் வாய்ப்பு உள்ளது. அடுத்தது
வாகன உற்பத்தியாளர்கள், நிறைய கார் கம்பெனிஸ் இருக்குது இல்லையா? இந்த வருடம் கார் எல்லாமே நிறையா உற்பத்தியாகும், நிறையா விற்பனையும் ஆகும். அந்த மாதிரி அவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல முன்னேற்றம் இந்த வருஷம் இருக்குது. அப்புறம் கார் ட்ராவல்ஸ் வச்சுருக்கிறவங்க, கார் உற்பத்தியாளர்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் காரு, பஸ்ஸு, வேனு இந்த விஷயங்களை ஓட்டி இல்லை இதை வாடகைக்கு கொடுத்து அதில் சம்பாத்தியம் பார்க்குறவங்க இருக்காங்க இல்லையா? அவங்களுக்கும் நல்ல முன்னேற்றமானது இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நல்ல வாகன ஓட்டிகள், டிரைவர்ஸ் இருக்காங்க இல்லையா? அவங்களுக்கும் நல்ல முன்னேற்றமானது இந்த வருடம் இருக்குது. அதே மாதிரி வாகன பழுது பார்ப்பவர்கள், மெக்கானிக், எல்லா மெக்கானிக் இருக்காங்க, எத்தனையோ மெக்கானிக் ஷெட் இருக்குது. இந்த மெக்கானிக் ஷெட் எல்லாமே வச்சுருக்கிறவங்க எல்லாருக்குமே நல்ல முன்னேற்றம் இருக்குது. அதே மாதிரி போக்குவரத்து துறையில் இருக்கக்கூடிய டிரைவர்ஸ் இருக்காங்க, கண்டக்டர்ஸ் இருக்காங்க. அதே மாதிரி நிறைய மினி பஸ்ஸஸ் இருக்குது. அதே மாதிரி தனியார் பஸ்ஸெல்லாம் நிறையா இருக்குது இல்லையா? காலேஜுக்குன்னு தனியாக பஸ் எல்லாம் போயிட்டு வருது. இது மாதிரியான விஷயங்களை வச்சுருக்கிறவங்களுக்கும் இந்த வருடம் மிகவும் நல்ல வருடமாகவும் முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய வருடமாகவும் இந்த வருடம் அமைகிறது. அடுத்தது பார்த்தேன் அப்படின்னா துணி தைப்பவர்கள், டெய்லர்ஸ், என்னென்ன விதமான டெய்லர் இருக்காங்க, நிறைய விதமான துணிகளை தைக்கக்கூடிய டெய்லர் இருக்காங்க. அந்த மாதிரி துணி தைப்பவர்கள் எல்லாருக்குமே இந்த வருடம் சிறந்த வருடமாக இருக்குது. அதுலேயும் பார்த்திங்கன்னா குறிப்பாக காவலர்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடியதாகவும் ப்ரமோஷன் வர மாதிரியும் இடமாற்றம் வர மாதிரியும் இருக்குது. இதுலேயும் யார் ரொம்ப காவலர்கள்லேயும் ரொம்ப இதுவாகுதுன்னு பார்த்தா சிறைத்துறை, அதில் இருக்கிறவங்க, சிறைச்சாலைகளில் வேலை செய்யக்கூடிய காவலர்கள் இருக்காங்க இல்லையா? அவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ப்ரமோஷன், நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். அடுத்தது சிற்பிகள், கல் சிற்பிகளாக இருக்கட்டும், கருங்கல்ல சிலை செய்பவர்களாக இருக்கட்டும், ஐம்பொன் சிலை செய்பவர்களாக இருக்கட்டும், இது மாதிரியாக சிற்ப வேலைப்பாடுகளை செய்பவர்கள் அனைவருக்கும் இந்த வருடம் சிறந்த வருடமாக இருக்குது. அதே மாதிரி ஆசாரிகள், மரவேலை, மரத்தினால நிறைய பொருட்கள், சேர் உண்டு பண்ணுறோம், பெஞ்சு, சேரு, டேபிள், இது மாதிரி மர வேலைகள் செய்பவர்கள், அழகு சாதனங்கள் எத்தனையோ மர வேலைகளில் செய்கிறாங்க. இவங்க மாதிரி மரவேலை செய்யக்கூடிய வியாபாரிகள், உற்பத்தியாளர்கள், இவர்களுக்கு எல்லாருமே நல்ல ஒரு முன்னேற்றமானது இந்த வருடம் இருக்குது. அப்புறம் துப்புரவு தொழிலாளர்கள், நமக்கு பார்த்திங்கன்னா நம்மெல்லாம் கொண்டு போய் குப்பையை கொட்டுறோம், அந்த குப்பையை வாரின் போகிறவங்கன்னு இருக்காங்க பார்த்திங்களா? அவங்களுக்கு தான் அந்த கஷ்டமானது தெரியும். அவங்களுக்குமே ஒரு நல்ல சம்பள உயர்வு இந்த வருடம், நல்ல சம்பள உயர்வு அவங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அவங்களுக்கும் சில பொறுப்புகள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது அதனால் அவங்களுக்கும் இந்த வருடம் நன்றாக இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா இடமாற்றம், இடமாற்றம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. வேலை வாய்ப்பு, இவங்களுக்கெல்லாம் வேலை அதிகமாக இந்த விஷயங்களுக்கெல்லாம் பிரவேசிக்கும் போது நமக்கு வேலை கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாம். அது யாருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆசிரியர்கள், அவர்களுக்கெல்லாம் நிறைய வேலை வாய்ப்பு கிடைக்க இருக்குது. விமானத்துறையில் வேலை செய்பவர்களுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றமும் லாபமும் இருக்குது. மின்சாரத்துறையில் வேலை பார்க்குறவங்களுக்கும் நல்ல முன்னேற்றம், லாபம், பதவி உயர்வு இதெல்லாம் கிடைக்கு. அப்புறம் அகழ்வாராய்ச்சி அதெல்லாம் பண்ணுறவங்களுக்கும் நல்ல லாபம் இருக்குது. காவல்துறையில் வேலை பார்க்குறவங்களுக்கு நல்ல லாபம் இருக்குது. மருத்துவத்துறையில் வேலை பார்ப்பவர்களுக்கு நல்ல லாபமானது உண்டாக இருக்குது. அது மாதிரி கடல் போக்குவரத்து, மரைனில் வேலை பார்ப்பாங்க, அவங்களாம் 6 மாதம் கடல்லையே இருப்பாங்க, 6 மாதம் கழித்து தான் வீட்டுக்கு வருவாங்க. அது மாதிரி இருக்கிறவர்களுக்கும் நல்ல சம்பள உயர்வு, ப்ரமோஷன் இதெல்லாம் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி வெளிநாடுகளில் வேலை செய்பவர்கள், இல்லை ஐடி கம்பெனிகளில் வேலை செய்பவர்கள், இவர்களுக்கும் ஊதிய உயர்வு, இடமாற்றம், ப்ரமோஷன் இதெல்லாம் கிடைப்பதற்கு நல்ல வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை இருந்தது, இத்தனால கொஞ்சம் ஒரு சுமூகமான நிலை இல்லாமல் இருந்தது அப்படின்னா அதெல்லாம் மாற்றம் ஏற்பட்டு கணவன் மனைவி ஒற்றுமையானது இந்த வருடம் ஏற்படும். பிரிந்த கணவன் மனைவிகள் சேருவதற்கும் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. கடன் சுமை நன்னா குறைஞ்சிடும். நிறைய உங்கள் கடனை குறைச்சி ஒரு 5% 10% தான் அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் கொண்டு வந்துடுவீங்க. அதனால் கடனை பற்றிய கவலை வேண்டாம். வியாதிகள்லாம் குறைஞ்சிடும். வியாதிகள்லாம் பெருசாக உங்களை படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்காது. அதுலேயும் குறிப்பாக சிறுநீரக சம்பந்த வியாதிகள், மூளை சம்பந்த வியாதிகள், இருதயம் சம்பந்த வியாதிகள், எலும்பு சம்பந்தமான ரோகங்கள், இந்த வியாதியெல்லாம் யாருக்கெல்லாம் இருந்ததோ அவங்களுக்கெல்லாம் அதில் ஒரு ஆச்சரியத்தக்கமான ஒரு விஷயமா இதெல்லாம் குறைஞ்சிருக்கு. இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு ரொம்ப பிரச்சனையாக இருக்கும்னு நினச்சோம்,
ஆனால் பார்த்தா இப்போ இவ்வளோ அளவுக்கு மாறி இருக்கிறதே ஒரு அதிர்ஷ்டமான ஒரு விஷயமா இருக்குது, எப்படி நடந்ததுன்னு எங்களுக்கு தெரியல. அதே மாதிரி டாக்டர்கள் கூறும் அளவுக்கு முன்னேற்றம் கிடைக்கும். அதே மாதிரி வெளியூர் பிரயாணங்கள் நிறைய செய்யக்கூடிய வாய்ப்பு இந்த வருடம் உள்ளது. அதே மாதிரி ஆலய தரிசனங்கள், நிறையா தெய்வ ஆலயங்களை போய் தரிசனம் பண்ணிட்டு வரத்துக்கோ, அல்லது யாத்திரைகள், நிறையா யாத்திரைகள் புண்ணிய தீர்த்தங்களில் ஸ்நானம் பண்ணுறதுக்கோ, அதெல்லாம் இல்லை, அதெல்லாம் எனக்கு பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லைப்பா அப்படின்னா டூர், பெரிய டூர் ஒன்று பிளான் பண்ணி அந்த டூர் போயிட்டு வர்றதுக்கான வாய்ப்போ இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு இந்த வருஷம் என்ன ஒரு சின்ன கெடுபலன் அப்படின்னு பார்த்தா, மறதி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். எந்த விஷயத்தை எங்கே வச்சோம்னு தெரியாது, யார்கிட்ட என்ன பேசினோம், என்ன வாக்கு கொடுத்தோம் அப்படிங்கிறது உங்களுக்கு மறந்து போயிடும். அப்படி நான் சொன்னேன்னா அப்படின்னு கேட்குற அளவுக்கு அந்த மறதியானது இருக்கும். அதனால் யார்கிட்ட என்ன பேசணும்னு ஞாபகம் வச்சுக்கணும். பொருட்களை எங்கே வச்சோமோ அதை ஞாபகம் வச்சுக்கிறதுங்கிறது ரொம்ப நல்லது. பொதுவாக இந்த வருடம் 100% உங்களுக்கு சூப்பரான பலனை கொடுக்கக்கூடிய வருடமாகவும், மிக சிறந்த வருடமாகவும், மிகவும் சந்தோஷத்தையும் லாபத்தையும் வெற்றியையும் வேலை வாய்ப்பையும் கொடுக்கக்கூடிய வருடமாகவும் இந்த வருடம் அமைகிறது. மிதுன ராசி அன்பர்களுடைய விஸ்வாவசு வருட பலன்களை பார்க்கவிருக்கிறோம். இந்த வருடமானது உங்கள் மிதுன ராசி அன்பர்கள் அனைவருக்கும் திருமண யோகத்தை கொடுக்கக்கூடிய வருடமாக அமைந்திருக்கிறது. உங்களுக்கு எப்படியான இந்த வருஷம் கல்யாணம் ஆயிடும். முயற்சி செய்தால் என்ன, முயற்சி நீங்கள் இப்போ எடுத்துகிட்டே இருந்தீங்க அப்படின்னு வச்சுங்களேன், நிச்சயமாக திருமண பிராப்தம் எங்கேயான ஒரு பொண்ணு உங்களுக்கு கிடச்சிரும். பொண்ணாக இருந்தால் நிச்சயமாக ஒரு பையன் உங்களுக்கு கிடச்சிடுவான். ஓகேவா? அதனால் திருமணத்தை பற்றின கவலை இந்த வருடம் உங்களுக்கு வேண்டாம். இன்னொன்று அடுத்தது பார்த்திங்கன்னா, அரசியல் செல்வாக்கு என்ன, பல பேருக்கு ஒரு அரசியல் தொடர்பு ஏற்படும். அரசியலில் இருப்பவர்கள் அனைவருக்கும் நல்ல ஒரு முன்னேற்றம், அதுக்கு மேலே இருக்கக்கூடிய எங்களுடைய தொடர்பு ஏற்பட்டு பதவிகள் கிடைப்பதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. சாதாரணமாகவே வேலைக்கு போயின்னு இருக்கிறவங்க அவங்கெல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு எல்லாமே புதிய பதவிகள் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. அதே மாதிரி ஒரு ஊர் தலைவராக இருப்பார், இல்லை ஊரில் ஒரு பிரசிடெண்ட் போஸ்ட்டு இல்லாத ஒரு ட்ரஸ்ட் இருக்கும், அந்த ட்ரஸ்ட்டில் ஒரு முக்கியமான ஒரு பதவி, இது மாதிரியான பதவிகள்லாம் உங்களுக்கு கௌரவ பதவிகள்னு சொல்லுவாங்க என்ன, அந்த மாதிரி பதவியெல்லாம் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா அரசாங்கத்திலிருந்து சன்மானம், இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஊர்லேருந்து ஆரம்பித்து இவர் இந்த சேவையெல்லாம் செஞ்சுருக்காரு அப்படின்னு சொல்லி உடனே ஒரு சால்வையை போற்றி உங்களுக்கு ஒரு பண உதவி பண்ணுறது என்ன, இல்லாட்டி ஏதாவது ஒரு அவார்டு கொடுக்கறது, இல்லை ஏதான ஒரு பட்டம், கலைமாமணி அது இதுன்னு நிறைய பட்டம் கொடுக்குறாங்க இல்லையா, அது மாதிரி உங்களுக்கு ஒரு நல்ல பட்டம் கொடுக்கறது, இது மாதிரியான சுப விஷயங்கள்லாம் நிறையா இந்த வருடம் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா, ஒரு பொது சேவை மாதிரி செய்ய ஆரம்பித்தாலும் அல்லது ஒரு நல்ல காரியங்களை எடுத்து செய்ய முயற்சி செய்தீர்கள் என்றால் அதிலெல்லாம் உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றி இந்த வருஷம் நிச்சயம் கிடைக்கும். அதே மாதிரி நிறைய ஆபரண சேர்க்கை, பொன்பொருள் சேர்க்கை இந்த வருடம் நிறைய இருக்க போகிறது. நீங்கள் நிறைய பொருட்களை வாங்கிறதுக்கும், நிறையா கோல்டு இதெல்லாம் இந்த வருஷம் வாங்கிறதுக்கு நிறையா உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி வேலையாட்கள், வேலை செய்பவர்கள், கீழ்நிலையில் வேலை, டெய்லி தினக்கூலின்னு சொல்லுவாங்க, இன்றைக்கி போனால் தான் எனக்கு சம்பாத்தியம் அப்படின்னு இருப்பாங்க. அவங்களாமுமே இந்த வருஷம் ஒரு நல்ல வருஷமாக இருக்குது. அவங்களுக்கு இந்த வருடம் முழுக்க ஏதானும் ஒரு வேலையானது கிடச்சிட்டுருக்கும். இந்த இடத்துல ஒரு 15 நாள் வேலைக்கு போகிறேன், அடுத்த இடத்துல உடனே அடுத்த இடத்துல கூப்பிட்டுட்டாங்க, அங்கே ஒரு 15 நாளைக்கு போனேன், அது முடிஞ்சதோ அதுக்கு இடத்துல எனக்கு வேலை வந்துடுத்து, அங்கே போனேன் அப்படின்னு அந்த கீழ்நிலையில் தினக்கூலியாக இருக்கக்கூடிய அனைவருக்கும் இந்த வருடம் முழுக்க ஒரு வேலையானது தொடர்ந்து கிடைத்து கொண்டே இருக்கும். அடுத்தது குழந்தை பேரு இந்த வருடம் நிச்சயமாக குழந்தை பேரு உங்களுக்கு உண்டு. திருமண யோகமும் இருக்குது, குழந்தை பேரும் பெறுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி மருத்துவ முறையில் குழந்தையை பெறுவதற்கு முயற்சி செய்பவர்கள் அனைவருக்கும் இந்த வருடம் நிச்சயமாக அந்த விஷயம் மருத்துவ முறையில் போய் பண்ணுறோம் அப்படின்னா அது சக்ஸஸ் ஆகணும். சக்ஸஸ் ஆனால் தான் அது நமக்கு லாபம். ஒவ்வொரு ட்ரிப்பும் அது விட்டு போயிட்டே இருந்தால் பல நஷ்டம் ப்ளஸ் மனசுக்கும் அது கஷ்டம். அதனால் அந்த விஷயங்களில் நிச்சயம் வெற்றியானது உண்டாகி குழந்தை பேரானது
இந்த வருடம் கிடைக்கும். இன்னொரு விஷயம் என்னென்னா, இவ்வளோ நல்ல பலன்கள் இருந்தாலும் சில கெடு பலன்களும் இந்த வருடம் இருக்குது. முதல்ல பார்த்திங்கன்னா, உங்களுக்கும் உங்கள் தந்தைக்கும் பெரிய கருத்து வேறுபாடு ஏற்படும். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கும் உங்கள் மகனுக்கும் இல்லை பொண்ணுக்கும் மகளுக்கும் கருத்து வேறுபாடு நிறைய ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்பாவாக இருந்தால் நீங்கள் சொன்னதை குழந்தைகள் கேட்காது. நீங்கள் பையனாக இருந்து உங்களுக்கு அப்பா இருந்தாருன்னா நீங்கள் சொல்கிறத உங்கள் அப்பா கேட்க மாட்டார். என்ன, அவர் சொல்கிறது நமக்கு ஒத்து வராத விஷயமாக இருக்கும். அதே மாதிரி நாம் சொல்கிறது நம்ம குழந்தைகளுக்கு பிடிக்காத விஷயமாக மாறும். முதல் விஷயம். அதே மாதிரி உடல்நல குறைவு, நிறைய உடம்புல வியாதிகள் வர்றதுக்கு, உடல் பலம் இழந்து போகிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. அடுத்தது மனஸ்தாபங்கள். ஒவ்வொருத்தரோட தேவையில்லாத நம்ம யாரை என்ன அட்வைஸ்னு பண்ண போனாலும் அந்த அட்வைஸ் அவங்களுக்கு கெடுதலாகத்தான் தெரியும். அதனால் யாருக்கும் பெருசாக நான் அட்வைஸ் பண்ணுறேன் அப்படின்னு போகக்கூடாது. அதே மாதிரி அடுத்தவர்கள் பிரச்சனையில் தலையிடவே கூடாது. அவன் ஏதோ சண்டை போட்டுக்கிறான், முடிஞ்சு நம்மள்கிட்ட வரும்போது அவனுக்கு சமாதானம் சொல்லலாமே தவிர நான் போய் அதை பிரித்து விட்றேன், நான் அவனுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், இல்லை என் கருத்தை சொல்கிறேன் அப்படின்னு போனால் அதெல்லாம் என்னாகும், நமக்கு சண்டையில் தான் முடியும், மனஸ்தாபத்தை கொடுக்கும். அதே மாதிரி உங்களுக்கு மேல் அதிகாரிகள்லாம் யார் இருக்காங்களோ அவங்கள்ட்டெல்லாம் சுமூகமாக போகிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும். ஏன்னா அவர்களுடையும் நிறையா கருத்து வேறுபாடுகள், சண்டைகள் இதெல்லாம் உண்டாகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி கூட வேலை செய்கிறவர்கள்ட்டையும் நம்ம அப்படியே ஒத்து போகிறது அப்படிங்கிறது தான் நல்லது. ஏன்னா அவர்களுடையும் கருத்து வேறுபாடு, சண்டை இதெல்லாம் நிறையா இந்த வருஷம் இருக்குது, உங்களுக்கு இடைஞ்சலை கொடுக்கும். இந்த வருஷம் அந்த பிரச்சனைகள்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தது, நீங்கள் விரும்பாத இடமாற்றம். நம்ம இப்போ நமக்கு இடமாற்றமே தேவையில்லை, நம்ம இங்கேயே வேலை பார்த்துட்டு இருந்தால் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருப்போம். அப்போ என்ன பண்ணுவோம், வேணும்னே எங்கேயான ஒரு இடைஞ்சலான ஒரு இடத்துக்கு, இல்லை நமக்கு கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய இடத்துக்கு, இல்லை நம்ம இருக்க ஊர்லேருந்து ரொம்ப தூரமான தள்ளி இருக்கிற ஒரு ஊருக்கு, என்ன இது மாதிரி ஒரு இடத்துக்கு நமக்கு இடமாற்றத்தை பண்ணுவான். இந்த பிரச்சனையெல்லாம் எந்த விதமான தொழில் பண்ணுறவங்களுக்கோ எந்த விதமான வேலைக்கு போகிறவங்களுக்கு நிறையா ஏற்படும் அப்படிங்கிறத பார்ப்போம். அதில் பார்த்தீங்கன்னா முதல்ல மருத்துவர்கள், அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய மருத்துவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இதே மாதிரி தேவையில்லாத இடமாற்றமோ மேலதிகாரிகளோட பிரச்சனையோ இதெல்லாம் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அடுத்தது மருத்துவமனையில் வேலை செய்பவர்கள், மருத்துவர்கள் மட்டும் இல்லாமல் அங்கே வேலை செய்யக்கூடியவங்க இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கும் அங்கே இருக்கக்கூடிய மருத்துவர்களுக்கும் கருத்து வேறுபாடு, இல்லை மருத்துவமனைக்குள்ளேயே பிரச்சனைகள் வர்றது, சண்டைகள் வர்றது இதெல்லாம் நிறையா ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆசிரியர்களுக்கு நிறைய இடமாற்றங்களும் என்ன, அதே மாதிரி மேலே இருக்கக்கூடியவங்களோட பிரச்சனைகள் இதெல்லாம் வரும். அதே மாதிரி பெரிய கல்வி நிறுவனங்கள், பெரிய பெரிய ஸ்கூல்லாம் வச்சு நடத்துட்டுருக்காங்க, 4-5 ஸ்கூல் இருக்கும் ஒரே பிரான்ச்சில், என்ன நிறையா பெரிய பெரிய காலேஜஸ்லாம் இருக்குது. இந்த மாதிரி பெரிய கல்வி நிறுவனங்கள்லாம் இருக்குது இல்லையா, இதிலெல்லாம் குழப்பங்கள் உண்டாகும். இதில் ஏதான சரியில்லாத தன்மை நடக்கும், தவறான விஷயங்கள் நடக்கும். அது என்னாகும், அந்த கல்வி நிறுவனங்களுடைய பேரை கெடுக்கிறதுக்கு முக்கியமானதாக ஆறுது. இந்த மிதுனராசியில் யாரான கல்வி நிறுவனங்கள்லாம் வச்சுருக்கலாம், அவர்கள்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாகவும் தன்னுடைய கல்வி நிறுவனங்களை பொறுப்பாகவும் நடத்துறதுக்கு முயற்சி செய்ய வேண்டும். ஏன்னா அந்த விஷயங்கள்லேருந்து உங்களுக்கு அவமானங்களோ அவப்பெயர்களோ வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. வழக்கறிஞர்களுக்குள்ளேயே ஒருத்தர் சண்டை வர்றதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி அவப்பெயர்கள் நிறையா வழக்கறிஞர்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இந்த மிதுன ராசியில் இருக்கேன், நான் வட்டிக்கு பணம் கொடுத்து தான் நான் என்னுடைய பிழப்பை ஓட்டின்னு இருக்கேன், நான் வட்டி கொடுக்கறது தான் என்னுடைய வேலை அப்படின்னு இருக்கீங்கன்னு வச்சுங்க, நீங்கள் பரம ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா அந்த விஷயங்களில் பிரச்சனை ஏற்பட்டு உங்களுக்கு அடி உதைகள் விழுறதுக்கோ, என்ன நீங்கள் வச்சுட்டுருக்கிற அந்த தொழிலில் பெரிய நஷ்டங்கள் ஏற்படுறதுக்கோ, பணங்கள்லாம் திருட்டு போகிறதுக்கோ, இது மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு வட்டிக்கு விடுறவங்களுக்கு நிறைய நடக்க வாய்ப்பு இருக்குது. மின்சாரத்துறையில் வேலை பார்ப்பவர்களுக்கு, என்ன ரயில்வே துறையில் வேலை பார்ப்பவர்களுக்கு, இவர்களுக்கெல்லாம் இடமாற்றமோ மேலதிகாரிகளிடம் பிரச்சனையோ வர வாய்ப்பு உள்ளது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இரும்பு தொழிற்சாலை அதை வச்சுட்டுருக்கிறவங்க, இயந்திரங்கள் நிறைய மிஷின்ஸ் எல்லாம் வச்சுட்டு மிஷினால் வேலைகளை செய்பவர்கள், சாலை தொழிலாளிகள்,
வாகன ஓட்டுநர்கள், வாகன சாலை தொழிலாளர்கள் இது மாதிரி இருக்கிறவங்க, வாகன ஓட்டுநர்கள் முக்கியமாக பார்த்திங்கன்னா டிரைவர்ஸ்குள்ளே நிறைய சண்டை வர்றதுக்கு, டிரைவர்லாம் ஸ்ட்ரைக் பண்ணுறதுக்கு, என்ன சம்பளம் போகிறலை, இல்லை சரியான பிரச்சனைகள், எங்களுக்கு மரியாதை இல்லை, என்ன அது மாதிரி ஏதான ஒரு பிரச்சனை. இப்போ புதுசாக எல்லாத்துக்கும் சண்டை போடுறாங்க. அதில் இந்த மிதுன ராசியில் இருப்பவர்களுக்கு அந்த பிரச்சனைகளானது தானாக தேடி வந்து மனசில் உதித்து நம்ம சண்டை போடணுங்கிற எண்ணத்தை தூண்டி விட்டுரும். அதனால் அவர்களுக்கும் இடைஞ்சல் இருக்குது. நிறைய பார்த்திங்கன்னா இந்த வருஷம் ஒரே குழப்பந்தான். எல்லா விஷயத்துலேயும் குழப்பம், எல்லா விஷயத்துலேயும் அவமானங்கள். நீங்கள் ஒரு வார்த்தையை சொல்லிடுவீங்க, நான் இத்தனை நாளுக்குள்ளே இந்த விஷயத்தை முடிச்சு தரேன், இல்லாட்டி நான் அதை பண்ணுறேன், நான் இதை பண்ணுறேன் அப்படின்னு எல்லா இடத்துலையும் வாக்கை கொடுத்துருப்பீங்க. எந்த வாக்கையுமே இந்த வருடம் நிறைவேற்ற முடியாது. அது ஒன்று. அடுத்தது பார்த்தீங்க, அதனால் தைரியமாக நான் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு இறங்காமல் இருக்கிறதுங்கிறதே ரொம்ப நல்லது. இன்னொன்று என்ன அப்படின்னா, இந்த 10ஆம் இடத்துல உங்களுக்கு கிரகங்கள் போய் அமர்றது. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, சில பேருக்கு தாய் தந்தையர்கள் மரணம் அல்லது உறவினர்களுடைய மரணம், நம்ம வீட்டில் ஏதான கர்ம காரியங்கள் செய்ய வேண்டிய ஒரு நிலை ஏற்பட வாய்ப்புள்ளது. அப்படின்னா உடனே எல்லாருக்கும் நடந்துடும் அப்படின்னு நினைக்க வேண்டாம். ஏன்னா அது நம்ம பொது பலன் அப்படிங்கிற விஷயத்தை தான் சொல்லியிருக்கோம். அப்போ வந்து ஒரு 100 பேர் இருக்காங்கன்னா அதில் ஒரு 40-50 பேருக்கு நிச்சயமாக இது மாதிரியான கெடு பலன்கள் நடக்க வாய்ப்பு உள்ளது. ஓவரால் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 30% உங்களுக்கு நல்ல பலன்களும் பாக்கி 70% உங்களுக்கு வந்து சுமாரான பலன்களையும் கொடுக்கக்கூடிய வருடமாக தான் இந்த வருடம் இருக்கிறது. அதனால் மிதுனராசி அன்பர்கள் எல்லாருக்கும் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, வேலை நிரந்தரமாக இருக்கும். வேலைக்கு போயிட்டே இருப்பீங்க, சம்பாத்தியம் வாங்கிட்டே இருப்பீங்க, அதில் எந்த ஒரு பிரச்சனை இல்லை. திருமணம் நடக்கும், குழந்தை பிறக்கும், இதெல்லாம் உங்கள் நல்ல பலன். அந்த விஷயங்களை மனசில் வச்சுண்டு எதெல்லாம் இப்போ நம்ம செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோமோ அதெல்லாமே மனசில் வச்சுட்டு இந்த வருஷத்தை நல்ல வருடமாக செல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். கடக ராசி அன்பர்களுடைய விஸ்வாவசு வருட பலன்களை பார்க்கவிருக்கிறோம். இந்த வருடமானது உங்களுக்கு ஒரு சிறந்த வருடமாக, பல நன்மைகளை செய்யக்கூடிய வருடமாக இந்த வருடம் அமைந்திருக்கிறது. முக்கியமாக நீங்கள் வந்து இந்த வருஷம் புதுவிதமான வாகனங்களை வாங்க முயற்சிப்பவர்கள், வாகன சம்பந்தமாக பிஸ்னஸ் செய்பவர்கள், டிராவல்ஸ் வச்சு நடத்துபவர்கள், வாகன உற்பத்தியாளர்கள், இவர்கள் அனைவருக்குமே இந்த வருடம் மிகுந்த ஒரு சிறந்த வருடமாக அமைந்திருக்கிறது. நான் வந்து ஒரு டிராவல் பிஸ்னஸ் ஆரம்பிக்கலான்னு இருக்கேன். அதுக்கு என்கிட்டயே 2 வாகனம் இருக்குது, பழசு இருந்தாலும் 2 புது வாகனங்களை வாங்கி அதை தொடங்க விரும்புகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக செய்யலாம் முதல்ல. அடுத்தது கார் பிஸ்னஸ், ஏற்கனவே கார் உற்பத்தியாளர்கள் இருக்காங்க, அவர்களுக்கெல்லாமும் இந்த வருடம் நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய வருடமாக இருக்கிறது. நான் இல்லாட்டி வாகனம் ஓட்டுறேன், நான் பண்ணுறதே என் வேலையே டிரைவர் தொழில் தான் அப்படின்னா உங்களுக்கு தொடர்ந்து புக்கிங் இருந்து கொண்டே இருக்கும். ஒரு வேலையை முடிச்சுட்டு வந்தோன்னா முடிக்கிறதுக்கு முன்னாடியே அடுத்த வேலை எனக்கு கிடைச்சிடும். அல்லது ஓலா, ஊபர் இது மாதிரி அந்த கம்பெனிகளில் சேர்ந்துட்டு உங்களுக்கு டிரைவர் தொழில் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாமும் நல்ல ஒரு லாபம் இந்த வருடம் கிடைக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா தந்தையால் உங்களுக்கு நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கும். தந்தையினுடைய பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கலாம். என்ன இத்தனை நாளாக தந்தை கொடுக்காமல் இருக்கலாம், அதை கொண்டு வந்து கொடுக்கலாம். இல்லை உங்களுக்கு தக்க சமயத்தில் தந்தை ஏதானு பண உதவி செய்யலாம் ஒன்று. அடுத்தது உங்களுக்கு இல்லைன்னா தந்தையால் கிடைக்க வேண்டிய பொருட்கள், அவர் ரொம்ப நாளாக இதை யூஸ் பண்ணிட்டுருக்காரு, ஒரு கோல்டு செயின் போட்டுருக்கார், மோதிரம் போட்டுருக்கார், ரொம்ப நாளாக என்கிட்ட கொடுக்காமே இருக்கார் அப்படின்னா அதை இந்தாப்பா உனக்கு இதுதான் நான் கொடுக்க போகிறது அப்படின்னு உங்கள்கிட்ட கொடுத்துடலாம். அதே மாதிரி இந்த மாதிரியான ஒரு நல்ல விஷயங்கள் தந்தையால் உங்களுக்கு கிடைக்கும். தக்க சமயத்தில் தந்தையால் உதவி கிடைக்கும். அதே மாதிரி பூர்வீகத்திலிருந்து வரவேண்டிய சொத்துக்கள், அது ஏதாவது கேஸில் இருந்திருக்கலாம், அந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு கேஸ் ஜெயிச்சு அது உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா அவர்களே முன்வந்து பூர்வீகத்திலிருந்து கொடுக்க வேண்டிய சொத்து பாகப்பிரிவினைகள் நடந்து சரியான முறையில் உங்களுக்கு கிடைப்பதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. என்ன அதே மாதிரி அப்பாவோட இருந்த பிரச்சனைகள், கருத்து வேறுபாடெல்லாம் இருந்திருக்கும், அந்த வேறுபாடெல்லாம் குறைஞ்சு
அல்லது தந்தைக்கு உடல்நில பாதிப்பு இருந்திருக்கலாம். அந்த உடல்நிலை பாதிப்பெல்லாம் குறைஞ்சு தந்தையினுடைய உடல்நிலை மிகுந்த ஆரோக்கியத்தை பெறும். அதே மாதிரி தாயாருக்கும் உங்களுடைய இருக்கக்கூடிய உடல்நிலை பிரச்சனைகள்லாம் இருந்ததுன்னா அந்த உடல்நிலை பிரச்சனைகள்லாம் சரியாகி அவர்களுடைய உடல்நிலையும் நல்ல ஒரு ஆரோக்கியத்தை பெறும். அது மாதிரி ரொம்ப வருஷமாக ஒரே சண்டையில் இருந்தாங்க சொந்தங்கள்லாம், அக்கா தம்பி மாமா. ஆனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்களெல்லாம். என்ன ரொம்ப வருஷமாக என்ன காரணம்னே தெரியல, ஏதோ சண்டை போட்டுன்னு போயிட்டாங்க. என்னை ரோட்டில் பார்ப்பாங்க ஆனால் பேச மாட்டாங்க. என்ன இது மாதிரி இருக்கக்கூடிய சொந்தங்கள், நமக்கு பிடித்த சொந்தங்களாக இருக்கக்கூடியவர்கள், நம்மளை விட்டு பிரிந்தவர்கள் நம்மோடு வந்து சேரக்கூடிய வாய்ப்பு நிறையா இந்த வருஷம் இருக்குது. அதே மாதிரி மாணவர்கள் நல்ல கல்வியில் நல்ல முன்னேற்றத்தை பெறுவார்கள். கடகராசியில் பிறந்திருக்கிற பசங்க பொண்ணுங்க இவங்க எல்லாருமே நல்ல படிப்பு இந்த வருஷம் சூப்பராக இருக்கும். நல்ல மார்க்கு உங்களுக்கு கிடைக்கும். என்ன எல்லா பரீட்சைகள்லையும் நல்ல மார்க்கு கிடைக்கும். நீங்கள் விரும்பக்கூடிய உங்களுக்கு மேல் கல்வியானது நிச்சயமாக கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி கால்நடைகளை வளர்ப்பவர்கள், அதாவது நான் இப்போ ஒரு கோழி பண்ணை வச்சுட்டுருக்கேன், என்ன மாடு தான், நிறைய மாடு வச்சு பால் வியாபாரம் பண்ணுறேன், மாடை வச்சு தான் நான் பழிச்சுட்டுருக்கேன், ஆடு வளர்க்குறேன். என்ன அதே மாதிரி இந்த மாதிரி நிறைய கால்நடைகளை வைத்து மீன் வியாபாரிகள் என்ன இது மாதிரி வியாபாரங்கள்லாம் பண்ணுறாங்க இல்லையா, அந்த மாதிரி வியாபாரங்களை செய்பவர்கள் என்ன அவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு முன்னேற்றம், நல்ல லாபமானது இந்த வருஷம் கிடைக்கும். அடுத்தது ஆலயங்களில் வேலை செய்யக்கூடிய அர்ச்சகர்கள், அப்புறம் புரோகிதர்கள், ஜோதிடர்கள், எங்களை மாதிரி ஜோதிட தொழில் பண்ணுபவர்கள், ஆலயத்தில் கோவிலில் அர்ச்சகராக இருப்பவர்கள், புரோகிதங்கள் பண்ணுபவர்கள், இவர்களுக்கெல்லாமும் நல்ல லாபம் இந்த வருடம் இருக்குது. அதே மாதிரி பெரிய தேவஸ்தானங்கள் வச்சுருப்பாங்க. என்ன அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஆன்மீக நிகழ்ச்சிகள்லாம் நிறைய நடக்கும். அல்லது திருமண மண்டபங்கள்லாம் நிறைய வச்சுருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாமுமே இந்த வருடம் நல்ல ஒரு பணப்புழக்கத்தையும் நல்ல ஒரு லாபத்தையும் கொடுக்கக்கூடிய வருடமாக இருக்கிறது. அப்புறம் பழ வியாபாரிகள், பூ வியாபாரிகள், நாட்டு மருந்து கடை வச்சுருப்பாங்க. ஏன்னா தேவாலய சம்பந்தமாக இருக்கக்கூடிய பொருட்கள், மூலிகை பொருட்கள், இந்த பொருட்கள்லாம் தான் அங்கே கிடைக்கும். இந்த மாதிரியான தொழில் செய்பவர்கள் அனைவருக்கும் நல்ல லாபம் இருக்கிறது. அதே மாதிரி கேட்ரிங், சமையல் தொழில், நான் சின்ன அளவுக்கு மெஸ் வச்சுட்டுருக்கேன், இல்லை நான் பெரிய அளவுக்கு கேட்ரிங் பண்ணுறேன், இல்லை ஒரு சின்ன பானிபூரி கடை தான் போட்டிருக்கேன், அவ்வளோதான் என்னால் முடியும் அப்படின்னா சமையலினுடைய சம்பந்தம், உணவினுடைய சம்பந்தம் அப்படி இருக்கக்கூடிய தொழில் செய்பவர்கள் அனைவருக்கும் இந்த வருடம் ஒரு சிறந்த வருடமாக இருக்கிறது. அதே மாதிரி வாட்டர் பிளான்ட்டு போட்டு வச்சுட்டுருக்கேன். என் வேலையே தண்ணி பாட்டில் தான். என்ன தண்ணி பாட்டில் உற்பத்தி தான் என்னுடைய அதுதான் என்னோடய வேலை அப்படின்னா அந்த மாதிரியான விஷயங்களில் தொழில் பண்ணுபவர்கள் அனைவருக்குமே நல்ல முன்னேற்றம் இந்த வருடம் இருக்கிறது. அதே மாதிரி ஃபர்னிச்சர்ஸ் எல்லாம் ரெடி பண்ணுறவன், கட்டில், மெத்தை, சேரு, சோஃபா, டேபிளு, இதே மாதிரியான ஃபர்னிச்சர்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி அதை வியாபாரம் பண்ணக்கூடியவர்களுக்கும் நல்ல முன்னேற்றம் இருக்கிறது. சலவை தொழிலாளிகள், அயன் பண்ணுறது, என்ன துணிகளை எல்லாம் தோய்ச்சி கொண்டு வந்து கொடுக்கறது, இது மாதிரியான சலவை தொழிலை பண்ணுறவங்க இருக்காங்க இல்லையா, இவங்களுக்கெல்லாமும் நல்ல முன்னேற்றம் இருக்கிறது. அதே மாதிரி குறிப்பாக அறுவை சிகிச்சையில் இருதய அறுவை சிகிச்சை செய்பவர்கள் டாக்டர் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாமும் நல்ல முன்னேற்றம், நல்ல லாபமானது இந்த வருடம் கிடைக்க வழி இருக்கிறது. அடுத்தது பார்த்திங்கன்னா வியாதிகள்லாம் கட்டுப்பற்றும். என்ன இருக்கக்கூடிய முன்னாடியிலேருந்து இருக்கக்கூடிய வியாதிகள்லாம் குறையும், புதிய வியாதிகள் உண்டாகாமல் இருக்கும். அதே மாதிரி திருட்டு போன பொருள் கிடைப்பதற்கு, காணாமல் போன பொருள் கிடைப்பதற்கு நிறையா வாய்ப்பு இருக்கிறது. அதே மாதிரி சில பேருக்கு அதிர்ஷ்டவசமாக ரொம்ப வருஷமாக சிறைவாசம் அனுபவிப்பாங்க. என்ன அவங்களுக்கெல்லாம் ஒரு கரெக்டான நீதி கிடச்சி அவங்கெல்லாம் வெளியில் வர்றதுக்கு அவங்களுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. கடகராசியில் இருக்கக்கூடிய சிறைவாசம் அனுபவிப்பவர்கள், அல்லது தாம் மேலே தவறான ஒரு வழக்கு பதியப்பட்டிருக்கும், அந்த வழக்கு வெற்றி பெற்றிடும், இவர் நிரபராதின்னு உங்களுக்கு ப்ரூஃப் ஆகிடும். இது மாதிரி விஷயங்கள்லாம் நிறையா நடக்கிறதுக்கு இந்த வருஷம் வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பெண்களுடைய உடல்நிலையில் நல்ல முன்னேற்றமானது
உங்களுக்கு கிடைக்கும். சிலருக்கு வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பும் கிடைக்க உள்ளது. இவ்வளவு நிறைய நல்ல பலன்கள் இருந்தாலும் சின்ன சில கெடு பலன்கள் உங்களுக்கு இருக்குது. அதில் பார்த்தேன் அப்படின்னா, முதல்ல முன்கோபம் நிறைய வரும். நம்ம என்ன அவங்க எதிராளி சொல்ல வரான்னே நமக்கு தெரியாது. அவன் ஒரு வார்த்தை ஆரம்பிக்கும் போதே அவன் இது மாதிரி தான் தப்பாக பேச வந்திருப்பான் அப்படின்னு நம்மளே முன்னாடி முடிவு பண்ணி அதிகமாக அவன்கிட்ட சண்டையை போட்டுருவோம். தேவையில்லாத வார்த்தைகளை விட்டுருவோம். அதனால் முன்கோபத்தை குறைச்சிக்கணும். தவறான வார்த்தைகள் பேசுவதை குறைத்து கொள்ள வேண்டும். ஏன்னா என்ன பேசுகிறோன்னு தெரியணும். நம்ம பாட்டுக்கே கண்ணாப்பின்னான்னு பேசிட்டு சின்ன வார்த்தையும் பெரிய விஷயமாக மாறி நமக்கு சண்டையை உண்டு பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி அவங்களுக்கு உணவு விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஃபுட் பாய்சன் ஆகிறதுக்கு நிறைய உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. புதிய முதலீடுகள் நீங்கள் வேண்டவே வேண்டாம். புதிய முதலீடு பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. எல்லாம் வர்றதை சந்தோஷமாக அனுபவித்து அதை இருக்கிறத பத்திரப்படுத்தினாலே போருமானது. புதிய முதலீடு செய்ய தேவையில்லை. சின்ன சின்ன சில விரயங்கள் இருக்கும். காரியங்களில் சில தடைகள் இருக்க வாய்ப்பு இருக்குது. சின்ன அலைச்சல் இருக்குது. முதுகு சம்பந்தமான வியாதிகளோ ரோகங்கள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி தூக்கமின்மை நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை நிறையா வரணும்னு சொன்னால் தூக்கமின்மை தான். சரியான தூக்கம் வராது. என்ன அதில் ராத்திரி படுத்துட்டா 12 ஆனாலும் சரி, 1 ஆனாலும் சரி, பழைய விஷயங்களை எல்லாம் ஞாபகம் பண்ணி அதெல்லாம் மனசில் ஓடிண்டே இருக்கும். அதனால் தூக்கமின்மைங்கிற பிரச்சனை இருக்குது. சில பேருக்கு கண் நோய்கள் வரலாம். கண் சம்பந்தமான நோய் உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓவரால் பார்த்திங்கன்னா ஒரு 60% உங்களுக்கு ஒரு நல்ல பலன்களையும் 40% கொஞ்சம் சுமாரான பலன்களையும் கொடுக்கக்கூடிய வருடமாக இந்த வருடம் இருக்கிறது. இதில் இருக்கக்கூடிய நல்ல பலன்கள் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு அனுகூலமானதாக இருக்கிறது. அதையெல்லாம் முன்னேற்றம் செய்ய வேண்டும். இருக்கக்கூடிய கெடுபலன்களை நாம் உண்டாகாமல் தவிர்க்க வேண்டும். இப்படி செய்தால் இந்த வருடம் உங்களுக்கு மிகவும் நல்ல வருடமாக அமையும். சிம்மராசி அன்பர்களுடைய விஸ்வாவசு வருட பலன்களை பார்க்கவிருக்கிறோம். சிம்மராசி அன்பர்கள் அனைவருக்கும் தொழிலில் இந்த வருடம் நல்ல லாபத்தை கொடுக்கும் வருடமாக அமைந்திருக்கிறது. அனைத்து விதமான தொழில் சம்பந்தமான வேலை சம்பந்தமான விஷயங்களில் முன்னேற்றம் நிச்சயமாக உண்டு. முதல் விஷயமாக பார்த்தீங்க அப்படின்னா, எதை எடுத்தாலும் அதில் லாபம் உண்டு. அடுத்தது நிச்சயமாக பதவி உயர்வு உண்டு. ஒரு ப்ரமோஷன் நிச்சயம் கிடைச்சிடும். அப்படி இல்லைன்னா புதிய தொழிலை தொடங்கக்கூடிய ஒரு அமைப்பு உங்களுக்கு கிடைக்கும். இல்லைன்னா உங்களுக்கு கீழே 4 பேரை வச்சு வேலை பார்க்குற மாதிரியான ஒரு சின்ன தொழிலானு நீங்கள் ஆரம்பிப்பீங்க. ஒன்று தனியாக நீங்கள் ஒரு தொழில் ஆரம்பிக்கலாம். உங்களுக்கு கீழே 4 பேர் வேலை செய்யக்கூடிய அளவுக்கு உங்கள் தொழில் முன்னேற்றமாவது நிச்சயம் இந்த வருடம் அமையும். அடுத்தது பார்த்திங்கன்னா, இடமாற்றம் நிச்சயமாக அமைய வாய்ப்பு இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் வேலை மாற்றமும். சில பேர் ஒரு வேலையில் இருந்துட்டுருக்கேன், 2-3 வருஷமாக இருக்கேன், ஒரே மாதிரி தான் இருக்குது, ஒன்றும் பெரிய growth இல்லை அப்படின்னா, இந்த வருடம் பிரயத்தனம் செய்தால் அந்த வேலையிலிருந்து அதைவிட அதிக சம்பளத்திற்கு வேறு ஒரு இடத்தில் வேலை கிடைக்க நிறைய வாய்ப்பு உள்ளது. புதிய தொழில்கள் தொடங்கலாம். என்ன விதமான தொழிலெலாம் ஆரம்பித்தாலும் அந்த தொழிலில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். இதில் யாருக்கெல்லாம் இந்த இடமாற்றம், அப்புறம் பார்த்திங்கன்னா வேலை உயர்வு, சம்பள உயர்வு, பதவி மாற்றம் இதெல்லாம் யாருக்கு நடக்கும் அப்படின்னா, முதல்ல பார்த்தீங்கன்னா காவல்துறை அதிகாரிகள், காவல்துறையில் வேலை பார்க்கக்கூடியவர்களுக்கு, இந்த சிம்மராசியில் இருப்பவர்களுக்கு நிறைய இடமாற்றம், வேலை மாற்றம், பதவி உயர்வு இதெல்லாம் கிடைக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இராணுவத்தில் வேலை பார்ப்பவர்களுக்கும் இதே மாதிரி இந்த விஷய பலன்கள்லாம் நிறைய வாய்ப்பு இருக்குது, நடைபெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அடுத்தது நல்ல தொழிலில் லாபம் யாருக்கு வரும் அப்படின்னு பார்த்தா, இஎன்டி மருத்துவர்கள், அவர்களுக்கெல்லாம் நல்ல தொழில் லாபம் இந்த வருடம் நிறைய உங்களுக்கு கஸ்டமர்ஸ் வர்றதுக்கும் உங்களுடைய மருத்துவமனை விரிவாக்குவதற்கும் நல்ல ஒரு வாய்ப்பு இந்த வருடம் உள்ளது. அடுத்தது பார்த்திங்கன்னா, வட்டிக்கு கடன் கொடுப்பவர்கள், அவர்களுக்கெல்லாம் அதே மாதிரி சங்கீத கலைஞர்கள்,
அதாவது நான் போய் ஒரு சினிமா பாடல் பாட போகிறேன், அது மட்டும் இல்லாமல் கச்சேரிகள் பண்ணிட்டுருக்கேன், நிறையா இடங்களில் கச்சேரிகள் பண்ணுறேன், இல்லை நல்ல இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிப்பேன், நான் வயலின் வாசிப்பேன், வீணை வாசிப்பேன், மிருதங்கம் வாசிப்பேன், அதே மாதிரி கீபோர்டு வாசிப்பேன், தபேலா வாசிப்பேன். இதே மாதிரி சங்கீதத்தையும் கலைத்துறையில் உள்ளவர்கள் அவர்களுக்கெல்லாமே இந்த வருடம் ஒரு சிறந்த வருடமாக இருக்கிறது. அடுத்தது யோகா பயிற்சியாளர்கள், நிறைய யோகா சென்டர்ஸ் இருக்குது, யோகாசனங்களை எல்லாம் சொல்லி கொடுக்கக்கூடிய சென்டர் நிறைய இருக்குது. இப்போ எல்லாருமே சேர்ந்து அதில் நிறைய யோகாக்கள்லாம் பண்ணிட்டு வராங்க. அந்த விதத்தில் யோகா பயிற்சியாளராக இருக்கக்கூடிய சிம்மராசி என்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். அதே மாதிரி விளையாட்டு வீரர்கள், அதே மாதிரி விளையாட்டுத்துறையில் இருக்கக்கூடிய வீரர்கள் எல்லாருமே நல்ல லெவலில் முன்னேற்றம் கிடைக்கும், ஊதிய உயர்வு கிடைக்கும், இதெல்லாம் அவங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. அதே மாதிரி சர்க்கஸ் தொழில் செய்கிறவங்க பார்த்திங்கன்னா, அந்த கோடை காலங்கள்லாம் கிராமங்கள்லாம் சர்க்கஸ் போடுவாங்க. அந்த மாதிரி சர்க்கஸை தொழிலாக வச்சுட்டுருக்கிறவங்க யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கும் நிறைய வாய்ப்புகள் கிடைத்து இந்த வருடம் முழுக்க அவங்க இந்த தொழிலில் முன்னேற்றம் அடைய நிறைய வாய்ப்புகள் உள்ளது. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நகை வியாபாரிகள், அவர்களுக்கு தங்க நகையினுடைய விலை ஏற்றம் பெற்று நிறைய வியாபாரம் நடக்க இந்த வருடம் சிறப்பானதாக இருக்கிறது. அடுத்தது ஆசிரியர்களுக்கும் இடமாற்றம், வேலை மாற்றம் இதெல்லாம் கிடைக்கும். புரோகிதர்களுக்கு நல்ல ஒரு லாபம் இருக்கிறது. கோவில் அர்ச்சகர்கள் அவர்களுக்கெல்லாமும் நல்ல லாபமானது இருக்கிறது. அதே மாதிரி எஃப்எம் ரேடியோ இது மாதிரியான விஷயங்களில் வேலை பார்க்குறாங்க இல்லையா, அவங்களுக்கும் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குது. கடிகாரம் கடை வச்சுருப்பாங்க, கடிகாரம் சின்ன லெவல்லேருந்து ஆரம்பித்து கடிகார உற்பத்தியாளர்கள், வாட்ச் உற்பத்தியாளர்கள், அதை வியாபாரம் செய்பவர்கள் அவர்களுக்கெல்லாமும் நல்ல முன்னேற்றம் இருக்குது. நடன கலைஞர்கள் அவங்களுக்கெல்லாமும் நல்ல முன்னேற்றம் இருக்குது. நடனம், நாடகம், சினிமா துறை, அஞ்சல் துறை, போக்குவரத்து துறை, கப்பல் துறை, வெளிநாட்டில் வேலை செய்பவர்கள், அடுத்தது பார்த்திங்கன்னா ஐடியில் வேலை செய்பவர்கள், இவங்க எல்லாருக்குமே நல்ல முன்னேற்றம், நல்ல லாபம், இடமாற்றம், பதவி உயர்வு, சம்பள உயர்வு இது எல்லாமே இருக்க போகிறது. அடுத்தது திருமண வாய்ப்பு, நிறைய திருமணம் செய்வதற்கான வாய்ப்பு இருக்குது. அதில் குறிப்பாக சொல்லப்போனால் இரண்டாவது திருமணம், ஒரு முறை எனக்கு திருமணம் ஆகிடுத்து, அது சரியானதாக அமையலை, திரும்பி நான் முயற்சி பண்ணிட்டுருக்கேன் அடுத்த திருமணம் பண்ணுறதுக்கு அப்படின்னா, அது மாதிரி இருப்பவர்கள் அனைவருக்கும் திருமண வாய்ப்பு நிச்சயமாக உள்ளது. இரண்டாவது திருமணம் நடக்க அதிக வாய்ப்பு உள்ளது. அடுத்தது பார்த்திங்கன்னா, எனக்கு நான் கணவனை இழந்து விட்டேன், இல்லை எனக்கு மனைவி இல்லை, இருந்தாங்க காலமாயிட்டாங்க, அது மாதிரி இருக்கக்கூடிய பெண்களாகட்டும் ஆண்களாகட்டும் அவங்களுக்கும் திருமணம் நடக்க வாய்ப்பு உள்ளது. இதெல்லாம் ஒரு நல்ல பலன்களாக இருக்குது. இருந்தாலும் சின்ன சில கெடு பலன்களும் இருக்குது. முதல்ல பார்த்திங்கன்னா, மனைவிக்கு வியாதிகள் நிறையா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அவங்கள ரொம்ப நீங்கள் கவனமாக பார்த்துக்கணும். அவங்களோட சண்டை, மனைவியுடன் சண்டை, பிரச்சனைகள், சில பேருக்கு மனைவியிட்ட ரொம்ப அதிகப்படியான பிரச்சனை ஜாஸ்தியாகி நகர்ந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இதெல்லாம் இருக்குது. அடுத்தது கர்ப்பத்தில் தோஷம் உண்டாகும். அதாவது நான் கர்ப்பமாக இருக்கேன், சரியாக மாத்திரைகள் சாப்பிடாமல் இருக்கிறது, டாக்டர் சொல்லி கொடுத்த விஷயங்களை கடைபிடிக்காமல் இருக்கிறது, இது மாதிரி விஷயங்கள்னால இந்த கர்ப்பத்தில் ஏதான பிரச்சனைகள் உண்டாகி அதற்கு நீங்கள் மருத்துவம் செய்து கொள்ளக்கூடிய நிலைமை ஏற்பட உள்ளது. அடுத்தது பார்த்திங்கன்னா வைரஸ் ஜுரம் நிறையா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி கோர்ட்டு கேஸ் பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு வர வாய்ப்பு உள்ளது. சில பேருக்கு நம்ம செய்யாத தப்புக்கு நம்ம மேலே வழக்கு பதியறதுக்கோ, இல்லை அட்லீஸ்ட்டு ஒரு 10-15 நாளாவது சிறைவாசம் இருக்கிறதுக்கோ இது மாதிரியான பிரச்சனைகள்லாம் வருவதற்கும் வாய்ப்பு உள்ளது. உடல்நிலையில் பயங்கர பாதிப்பு கொடுக்கும். முதல்ல பார்த்திங்கன்னா மூட்டு சம்பந்தமானது, கை கால் சம்பந்தமானது, இடுப்பு சம்பந்தமானது, வயிறு சம்பந்தமானது, இது மாதிரியான ரோகங்கள்லாம் நிறையா இந்த வருஷம் உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ரொம்ப உடல்நிலை கவனம் அப்படிங்கிறது ரொம்ப உங்களுக்கு தேவை. முதல்ல பார்த்திங்கன்னா, மனைவியினுடைய சம்பந்தம் திருமணம் நடக்க வாய்ப்பு இருந்தாலும் மனைவியினோட சில விரோதங்களோ அவங்கள உடல்நிலையில் பாதிப்பு உங்களுக்கு இருக்குது. அதே மாதிரி கர்ப்பதோஷங்கள்லாம் உண்டாகிறது, சில வைரஸ் ஜுரங்கள்லாம் உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது,
கேஸ் சம்பந்தமான விஷயங்கள்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் உடலில் இது மாதிரியான வியாதிகள்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் உடலை நன்றாக பார்த்து கொள்ள வேண்டும். ஒரு சின்ன விஷயம் நமக்கு ஒரு சிம்டம்ஸ் காட்டுறது உடம்புன்னா உடனேவே அதை டாக்டர்கிட்ட போய் பார்த்துக்கணும். இதுதானே, இது ஒன்றும் பண்ணாது, மாறி போய்டும், அது சின்ன விஷயமா இருக்கும் அப்படின்னு அசால்ட்டாக அதை விட்டு நகர்ந்து போகக்கூடாது. உடலை சரியாக கவனித்து கொள்ள வேண்டும். மற்றதாக பார்த்திங்கன்னா தொழில் சம்பந்தமாக, வேலைக்கு செல்பவர்களுடைய சம்பந்தமாக, என்ன வியாபார சம்பந்தமாக உங்களுக்கு நல்ல வெற்றி, நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய வருடமாக இந்த வருடம் அமைந்திருக்கிறது. நீங்கள் பார்த்திங்கன்னா ஒரு 60% நல்லதாகவும் ஒரு 40% சுமாரான பலன்களையும் கொடுக்கக்கூடிய வருடமாக இந்த வருடம் உங்களுக்கு அமைந்துள்ளது. கன்னியா ராசி அன்பர்களுடைய விஸ்வாவசு வருட பலனை பார்க்கவிருக்கிறோம். இந்த கன்னியா ராசி அன்பர்கள் அனைவருக்கும் இந்த வருஷம் குடும்பத்தில் ஒரு நல்ல ஒற்றுமையான நிலை ஏற்படும். குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகள் இருந்திருக்கலாம், பிரிவுகள் இருந்திருக்கலாம். அந்த பிரிவுகள்லாம் சரியாகி குடும்பம் ஒரு ஒற்றுமையான நிலையை அடையும். அடுத்தது பார்த்திங்கன்னா வாகனங்கள்லாம் வாங்கக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு இருக்குது. பழைய வாகனங்களை விற்றுட்டு புதிய வாகனங்கள் வாங்கலாம். இல்லை வாகனங்களில் இருக்கக்கூடிய கோளாறெல்லாம் சரி செஞ்சு அதை புதுப்பித்து அதை திருப்பி ஓட்டக்கூடியது, அல்லது வாகன சம்பந்தமான வேலையை செய்பவர்கள். நான் இப்போ நான் டிரைவர் தொழில் பண்ணிட்டுருக்கேன் அல்லது பார்த்திங்கன்னா 4 வாகனங்களை வைத்து அதை ட்ராவல்ஸ் மாதிரி பண்ணிட்டுருக்கேன். இது மாதிரியான தொழில் செய்பவர்களுக்கு இந்த வருடம் ஒரு சிறந்த வருடமாக இருக்கிறது. அதே மாதிரி அம்மா வழியிலேருந்து ஏதாவது ப்ராப்பர்ட்டி இருக்குது அப்படின்னா வருஷத்தில் அவங்களுக்கு சீதனமாக வந்தது, அது எங்கள் அம்மாவோடது, அதில் எனக்கு பங்கு உண்டு ஆனால் அது வராமல் எத்தனை நாளாக தடைப்பட்டு இருக்குது அப்படின்னா அந்த பங்கு உங்களுக்கு அடைய நிறையா வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி அவர்களுடைய உடல்நிலை சரியில்லாமல் இருந்தது அப்படின்னா அந்த உடல்நிலையில் நல்ல முன்னேற்றமானது அடைய நிறையா வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு பணம் ஓரளவுக்கு வேண்டிய அளவுக்கு பணம் கையில் இருப்பு இருந்து கொண்டே இருக்கும். பணம் எங்கேருந்தாவது ஒரு பணம் கிடைச்சி கொண்டே இருக்கும். இது மாதிரி சுப பலன்கள் இருந்தாலும் இந்த வருடம் நிறைய கெடு பலன்களே உங்களுக்கு அமைகிறது. என்ன விதமான கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய பலன்கள் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, முதல்ல ஒரு பெரிய பதவியில் இருக்கீங்க அப்படின்னா அந்த பதவியை இழக்கக்கூடிய ஒரு நிலை இந்த வருஷம் இருக்குது. நமக்கு நல்ல போஸ்டிங் கொடுத்துருக்காங்க, பெரிய போஸ்டிங், இல்லை நம்மளுடைய இத்தனை வருஷ உழைப்பை பார்த்து, இல்லை நம்மளுடைய வேலையை பார்த்து, இல்லாட்டி நம்ம கௌரவத்தை பார்த்து அந்த போஸ்டிங்கை நமக்கு கொடுத்துருக்காங்க. அது என்னாகும், அந்த கௌரவத்தை கெடுக்கக்கூடிய அளவுக்கு ஏதாவது நிகழ்வுகள் நடந்து அந்த போஸ்டிங்லேருந்து நம்ம கீழே இறங்கக்கூடிய நிலை உங்களுக்கு இருக்குது. அதே மாதிரி இருக்கிற வேலையிலேருந்து நம்ம போகக்கூடிய நிலைமை இருக்குது. வேலையில்லா தன்மை அப்படின்னு இந்த வருஷம் உண்டு. ஒன்று இருக்கிற வேலையிலேருந்து ஒரு 10 நாளாவது ஆற்றுக்கு வந்துட்டேன், 10 நாள் வீட்டில் இருக்கேன், அதுக்கப்புறம் புதிய வேலை தேடி தான் எனக்கு வேலை கிடச்சிருக்கு அப்படிங்கக்கூடிய ஒரு நிலையும் இந்த வருடம் இருக்க அதிக வாய்ப்பு உள்ளது. அதே மாதிரி சம்பள குறைவு இது எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு வேலையிலேருந்து அடுத்த வேலைக்கு போகிறேன், இப்போ இருக்கிற வேலை போய் புது வேலைக்கு போகிறேன். இந்த புது வேலை எப்படின்னா, நான் 1 லட்ச ரூபா சம்பளம் வாங்கிட்டு இருக்கேன், இந்த புது வேலைக்கு எப்படி கூப்பிட்றான், என்ன 80,000 ரூபாய்க்கு தான் கூப்பிட்றான், 75,000 ரூபாய்க்கு தான் என்னை கூப்பிட்றான். அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு நான் போக வேண்டிய ஒரு சூழ்நிலை எனக்கு ஏற்பட்டுவிடும். அதே மாதிரி இந்த ராசியில் இருக்கிறவர்களுக்கு அந்த சூழ்நிலையானது இருக்குது. அதே மாதிரி இருக்கிற வேலையில் அவமானங்கள், தேவையில்லாத பிரச்சனைகள் நம்மள்கிட்ட வர்றது, அதனால் செய்ய வேண்டிய காலத்தில் செய்யக்கூடிய விஷயங்களை செய்ய முடியாமல் போகிறது, இதனால் நமக்கு அவமானங்கள் நிறைய ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி உங்கள் பொறுப்பில் இருக்கக்கூடிய ஃபைல்ஸ் ஏதாவது, இல்லை பொருட்கள் ஏதாவது, அல்லது பணம், இது மாதிரியான விஷயங்கள் திருட்டு போகிறதுக்கோ இல்லை நீங்கள் அதை மிஸ் பண்ணுறதுக்கோ உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நம்மள்கிட்ட கொடுத்துருப்பாங்க ஒரு ஃபைல், இதுதான் முக்கியமானது, ரொம்ப ஜாக்கிரதையாக வச்சுக்கணும்னுட்டு. நம்ம என்ன பண்ணுவோம், அதை கொண்டு போய் ரொம்ப ஜாக்கிரதையாக எங்கேயானு வச்சுருவோம், எங்கே வச்சோங்கிறத மறந்து போயிடுவோம். இல்லை ஏதாவது வண்டிகளில் போகும்போது அது கீழே விழுந்துடலாம், தவறுதலாக எங்கேயாவது வச்சிடலாம். இது மாதிரியான நிலைமைகள் ஏற்பட்டு அதனாலேயும் உங்களுக்கு இடைஞ்சல் வர வாய்ப்பு இருக்குது. எங்கே போனாலும் ஒரு சண்டை, நம்ம எதை சொன்னாலும் அது தவறாக அடுத்தவர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய நிலை இந்த வருடம் நிறைய இருக்குது. அதனால்
எங்கே போய் யார்கிட்ட தொழில் செய்யக்கூடிய இடமா இருந்தாலும் சரி, வேலை செய்யக்கூடிய நிறுவனங்கள் இந்த இடங்கள்லையும் சரி, ரொம்ப ஜாக்கிரதையாகவும் பொறுமையாகவும் பேச வேண்டிய இந்த வருடம் நிலை அப்படி இருக்கிறது. இந்த வருடம் அப்படி இருக்குது. இதில் எதெல்லாம் ரொம்ப பிரச்சனை கொடுக்கும், எந்த மாதிரியான தொழிலில் இருப்பவர்களுக்கு இடைஞ்சல் கொடுக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, முக்கியமாக எழுத்தாளர்கள், நிறைய புஸ்தகங்களை எழுதுபவர்கள், அப்புறம் புஸ்தக வெளியீட்டாளர்கள், நாவல் ஆசிரியர்கள், இவர்கள்லாம் இருக்காங்க இல்லையா, இவங்களுக்கெல்லாம் நிறைய இடைஞ்சல் வரும். அதே மாதிரி ஆசிரியர் தொழில் அதில் இருக்கிறவங்க, ஸ்கூல் வாத்தியார்கள் நிறைய பேர் இருக்காங்க, காலேஜில் இருக்காங்க, தனியாக டியூஷன் சென்டர்லாம் வச்சுருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் சரியான முறையில் பாடங்கள் நடத்தலை, இல்லை அதிகமான பணத்தை கேட்கிறார்கள், இல்லை நிறைய லீவு விட்டுறாங்க. இது மாதிரி ஏதான ஒரு தேவையில்லாத வதந்திகள் அவர்கள் மேலே படியப்பட்டு அது அவங்களுக்கு இடைஞ்சலை கொடுக்கும். அடுத்தது பியூட்டி பார்லர் வச்சுருக்காங்க. அந்த பியூட்டி பார்லர் தரமற்ற பொருட்கள்னால் அழகாக செய்கிறது. அதனால் வர்ற கஸ்டமருக்கு ஏதாவது இடைஞ்சல் வந்துடுறது. அது மாதிரியான ஒரு நிகழ்வுகள்லாம் நிகழ உங்களுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி மேடை பேச்சாளர்கள், என்னுடைய வேலையே என்ன பட்டிமன்றம் பேசுகிறது, இல்லைன்னா ஒரு கட்சிக்கோசரம் போய் நான் மேடையில் பேசுகிறது, இது மாதிரி பேசுகிறதையே தொழிலாக வைத்திருப்பார்கள். அந்த மாதிரி இருக்கக்கூடிய கன்னியாராசி அன்பர்களுக்கு என்ன விஷயம் அப்படின்னா, நிறைய அடி உத வாங்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. தேவையில்லாமல் தவறான வார்த்தைகளை மேடைகளில் பேசக்கூடாது, கண்ணியமற்ற சொற்களை பயன்படுத்தக்கூடாது, அடுத்தவர்களை மரியாதையாக பேச வேண்டும். எந்த விஷயம் சொன்னாலும் அது கொஞ்சம் மரியாதை கலந்ததாக இருக்கிறதுங்கிறது நல்லது. ஏன்னா கெட்ட வார்த்தைகள்லாம் பேசினா நமக்கு அடி உதவி வாங்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பேங்க்கில் வேலை செய்யக்கூடியவர்கள், டாக்டர்கள், அதே மாதிரி திரைத்துறையில் உள்ளவர்கள், சினிமா துறையில் உள்ளவர்கள், ஏற்றுமதி இறக்குமதி பிஸ்னஸ் செய்யவர்கள், அதே மாதிரி பாத்திர உற்பத்தியாளர்கள், நிறைய நம்மக்கூடிய எவர் சில்வர் பாத்திரங்கள், அலுமினிய பாத்திரம் இல்லையா, அதே மாதிரி வெங்கல பாத்திரம், பித்தளை பாத்திரங்கள், இந்த வீட்டுக்கு உண்டான பாத்திரங்கள் எல்லாம் உற்பத்தி பண்ணி வியாபாரம் பண்ணுறாங்க இல்லையா, அவங்களுக்கும் நிறையா நஷ்டங்கள்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி டெக்ஸ்டைல்ஸ் வச்சுட்டுருக்கிறவங்க, தனியாக சில்லறை வியாபாரமாக துணியை வியாபாரம் செய்பவர்கள், அவர்களுக்கும் நிறையா நஷ்டங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. முன்னாடியே சொன்ன மாதிரி புத்தக வெளியீட்டாளர்கள், அவர்களுக்கும் நிறைய இடைஞ்சல் இருக்குது. சிவில் இன்ஜினியர்ஸ், அவங்களாமும் நிறையா ஒழுங்கான முறைகளை அவர்களுடைய வேலைகளை செய்யணும். அதுலேயும் நிறைய இடைஞ்சல்லாம் சில கெட்ட பேர் உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, நஷ்டங்கள் உண்டாவதற்கு வாய்ப்பு இருக்குது. கட்டட தொழிலாளிகள், அவர்கள்லாம் இந்த கட்டடம் கட்டும்போது ரொம்ப பொறுப்பாக கவனமாக இருக்கணும். ஏன்னா அவங்களாமே கீழே விழறது, அடிபடுறது, இரத்த காயங்கள் உண்டாருது, கை கால் முறிவு உண்டாருது, இது மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த கன்னியாராசியில் இருக்கிறவங்களுக்கு நிறையா நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பொறுப்பு, இந்த விஏஓ, ஆர்டிஓ, அதே மாதிரி அரசாங்க பொறுப்பில், முக்கியமான பொறுப்பில் இருக்கக்கூடிய பெரிய மனிதர்கள் இருக்காங்க இல்லையா, இவங்களாமும் ஏதான ஒரு லஞ்சம் வாங்கிட்டாங்க, இல்லை தவறான கையெழுத்து போட்டுட்டாங்க இல்லை இது மாதிரி ஏதாவது ஒரு கெட்ட பேர் அவங்களுக்கு அவங்கள அரெஸ்ட் பண்ணுறதோ, இல்லை அவங்களுக்கு பதவி போகிறதோ இது மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் அவங்களுக்கு நிறைய நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பொதுவாகவே அரசு வேலையில் இருக்கக்கூடிய இந்த கன்னியாராசி அன்பர்கள் எல்லாருமே இந்த வருடம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வியாதிகள்லாம் கொஞ்சம் ஜாஸ்தியாகிறதுக்கும் இந்த வருஷம் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. எதிரிகள்னால தொல்லையும் அதிகமாக ஆகும். அதே மாதிரி பெண்களாலேயும் உங்களுக்கு இடைஞ்சல் தான் உண்டாகும். மனைவியோட இடத்துல நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். மனைவியாக இருக்கட்டும், அம்மாவாக இருக்கட்டும், தங்கையாக இருக்கட்டும், அக்காவாக இருக்கட்டும், பெண்கள் உங்கள் பக்கத்தில் இருக்காங்கன்னாவே அவங்கள்ட்ட நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது. தேவையற்ற வார்த்தைகளை பேசாமல் இருப்பது உங்களுக்கு நல்லது. இது மாதிரி உங்களுக்கு இந்த வருடம் பார்த்திங்கன்னா ஒரு 30% நல்ல பலன்களையும் பாக்கி 70% கெடு பலன்களையுமே கொடுக்கக்கூடிய வருடமாக இந்த வருடம் இருக்கிறது. அதனால் இந்த விஷயங்கள்லாம் நாளைக்கு நடந்துடும் அப்படின்னு அவசியம் இல்லை. இதெல்லாம் நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு இந்த கிரகங்கள் நமக்கு சூட்சமாக சொல்கிறது. நம்ம என்ன பண்ணணும், இதெல்லாம் நடக்காமல் இருக்கணும்னா அந்த விஷயங்களையெல்லாம், எந்த விஷயங்கள்லாம் கவனமாக இருக்கணும்னு சொன்னோமோ அந்த விஷயங்களெல்லாம் பண்ணாமல் இருப்பது நல்லது.
புதிய முதலீடுகளையும் எதையும் தொடங்காமல் இருப்பது நல்லது. இப்படி நம்ம கவனமாக நடந்துட்டோன்னா இந்த விஷயங்கள்லேருந்து தாண்டி இந்த வருஷமானது சிறப்பானதாக அமையும். துலாம் ராசி அன்பர்களுடைய விஸ்வாவசு வருட பலனை பார்க்கவிருக்கிறோம். துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த வருடம் மிகவும் ஒரு சிறந்த வருடமாக, மிகவும் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய வருடமாக இருக்கிறது. நமக்கு நல்ல மனசில் ஒரு தைரியத்தை இந்த வருஷம் கொடுக்கும். எல்லா விஷயத்தையும் நம்மளால் செய்ய முடியும். இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இருந்து மீள முடியும். என்ன பிரச்சனை வந்தாலும் அதை சமாளிக்க முடியும். அப்படிங்கக்கூடிய ஒரு தைரியம் இந்த வருஷம் உங்களுக்கு ஏற்பட போகிறது. அதே மாதிரி இந்த வருஷம் கல்வியில் நல்ல ஒரு மேன்மை உங்களுக்கு கிடைக்கும். மாணவர்கள் அனைவரும் நல்ல கல்வியில் தேர்ச்சி பெறுவார்கள். பரீட்சையில் நல்ல மதிப்பெண் கிடைக்கும். நீங்கள் விரும்புகின்ற மேல் படிப்பு உங்களுக்கு கிடைக்கும். அதனால் மாணவர்களை பற்றின கவலை உங்களுக்கு தேவையில்லை. அடுத்தது பார்த்திங்கன்னா, குழந்தை பாக்கியம் நிச்சயம் இந்த வருஷம் உண்டு. குழந்தை இல்லாதவர்கள் அனைவருக்கும் குழந்தை பிறக்கக்கூடிய யோகம் இருக்கிறது. மருத்துவ முறையில் முயற்சி செய்தாலும் அவர்களுக்கு நிச்சயமாக குழந்தை பாக்கியம் உண்டு. அதே மாதிரி வயறு சம்பந்தமாக இருக்கக்கூடிய வியாதிகள், சில பேருக்கு வயத்தில் அல்சர் இருக்கலாம், வயத்தில் கட்டிகள் ஏதாவது இருக்கலாம். சில பெண்களுக்கு பார்த்திங்கன்னா மாதாந்திர கோளாறுகள் ஏதாவது இருக்கலாம். இந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் சரியாகி அவங்கள் அந்த ரோகத்திலிருந்து விடுபடுவார்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாள் தீராத வியாதி இருக்கும். ரொம்ப நாளாக இருந்துகிட்டே இருக்குது. உடம்புல ஒரு கட்டி மாதிரி வந்திருக்கு, அது ரொம்ப நாளாக இருக்குது. இல்லை ரொம்ப நாளாக சில பிரச்சனைகள் எனக்கு இருந்துகிட்டே இருக்குது. அந்த பிரச்சனைகள்லாம் உடம்புலேருந்து குறையுமான்னா இந்த வருஷம் அதுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடச்சிடும். இல்லை கண்டுபிடிக்க முடியாமையே இருக்குது ஒரு வியாதி அப்படின்னா, இந்த வருடம் இதுதான் அந்த வியாதி, அதுக்கு இந்த மருந்தை சாப்பிட்டா அதுக்கு தீர்வு கிடைக்கும் அப்படிங்கக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டு அந்த வியாதியானது குறைவதற்கும், சில பேருக்கு அந்த வியாதி இல்லாமலேயே போவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பிரச்சனைகள், எதிரிகளால் பிரச்சனைகள், கூட இருக்கக்கூடிய நமக்கு பக்கத்து வீட்டில் எதிர் வீட்டில் இருப்பாங்க, தேவையில்லாத சண்டைகளை போட்டுருப்பாங்க நம்மளோட, அவர்களால் பிரச்சனை. நம்ம நண்பர்கள்லேயே சில பேர் நமக்கு சில கெடு செயல்களை செய்து கொண்டிருப்பார்கள், அவர்களால் உண்டான பிரச்சனை. இந்த பிரச்சனை எல்லாம் இந்த வருடம் சரியாக போயிடும். அடுத்தது வழக்கு, என்ன விதமான வழக்கு கோர்ட்டில் உங்கள் மேலே இருந்தாலும் அந்த வழக்கெல்லாம் வெற்றி அடைஞ்சிடும். உங்கள் பக்கத்தில் சாதகமாக தீர்ப்பு கிடச்சி உங்களுக்கு வெற்றியானது வழக்குகளில் இந்த வருடம் உண்டு. அதே மாதிரி சில பேர் பார்த்திங்கன்னா சிறைப்பட்டிருப்பாங்க, அந்த சிறைவாசம்லாம் நிவர்த்தியாகி அவங்களாம் திரும்பி வீடு திரும்புறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி நம்ம மேலே இருக்கக்கூடிய கெட்ட விஷயங்கள், நம்ம மேலே அவப்பேர் நிறைய இருந்திருக்கும். அவன் அது மாதிரி பண்ணிட்டான், இது மாதிரி பண்ணிட்டான் அப்படின்னு, அவன் சரியில்லாதவன், இது மாதிரியான எண்ணங்கள்லாம் பல பேருக்கு இருக்க வாய்ப்பு இருக்குது. அந்த எண்ணங்கள்லாம் மறைஞ்சு ஒரு நல்ல பேர் கிடைக்க நிறைய வாய்ப்புகள் உள்ளது. அதே மாதிரி உங்களுடைய அம்மா, தங்கை, அக்கா, மனைவி, பெண் நண்பர்கள், என்ன சகோதரிகள், தோழிகள் இதெல்லாம் இருக்காங்க இல்லையா, இவங்களால் உங்களுக்கு ஒரு நல்ல லாபமோ நல்ல நன்மையோ இல்லை நல்ல ஒரு ஒத்தாசையோ இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு இந்த வருஷம் உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா புதிய வாகனங்கள் நிறைய வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வீடு, நிலம், என்ன இது மாதிரியான புதிய விஷயங்கள்லாம் நீங்கள் வாங்க முயற்சிக்கலாம். அந்த முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். அதே மாதிரி சகோதரர்களாலையும் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டு. நண்பர்களாலையும் நல்ல உதவி கிடைக்கும். நல்ல புதிய நட்புகள் இந்த வருடம் உங்களுக்கு கிடைக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி சொத்து பிரச்சனை, உங்களுடைய சொத்து இத்தனை வருஷமாக எனக்கு வராத சொத்து இருந்ததுன்னா, இதில் பிரச்சனைகள் இருந்ததுன்னா அந்த பிரச்சனைகள்லாம் நிவர்த்தியாகி வரவேண்டிய உங்களுக்கு உண்டான நியாயமான பாகம் என்ன உண்டோ அந்த பாகம் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்தது வேலையில் ப்ரமோஷன் நிச்சயம் உண்டு. ரொம்ப வருஷமாக எதிர்பார்த்துட்டு இருக்கிற ப்ரமோஷன் இந்த வருஷம் கிடைக்கும். ஊதிய உயர்வு நிச்சயமாக கிடைக்கும்.
புதிய பொறுப்புக்கள்லாம் உங்களை வந்து சேரும். என்ன ப்ரமோஷன் கிடைச்சாலும் இனிமே இந்த ஒரு விஷயத்தை நீ தான் பார்த்துக்கணும், இதுக்கு நீ தான் தலைவர் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு புதிய புதிய பொறுப்புகளை கொண்டு வந்து கொடுப்பாங்க. அதே மாதிரி வெளிநாடு செல்ல முயற்சி செய்பவர்களுக்கு வெளிநாட்டுக்கு செல்ல வாய்ப்பு, வெளிநாட்டில் வேலை வாய்ப்பு போன்றவை கிடைக்க நிறையா வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி வெளிநாட்டிலேயே தான் நான் வியாபாரம் பண்ணுறேன், என் வியாபாரமே வெளிநாட்டிலேருந்து பொருட்களை வாங்கிறது விற்கிறது, இல்லை வெளிநாட்டிலேயே இருந்து வியாபாரம் பண்ணுறது, இது மாதிரியான விஷயங்கள் வெளிநாட்டில் வியாபாரம் பண்ணுறவர்களுக்கெல்லாம் நல்ல லாபம் இந்த வருடம் உண்டு. அதே மாதிரி புதிய தொழிலை தொடங்க ஆர்வம் உள்ளவர்கள் அனைவருக்கும் புதிய தொழில் தொடங்கும் வாய்ப்பு உள்ளது. தொடங்கிய தொழில் நல்ல முறையில் முன்னேற்றத்தை அடையும், லாபத்தை கொடுக்கும். இது மாதிரி எந்தெந்த துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் ப்ளஸ் லாபம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, முதல்ல பார்த்திங்கன்னா போக்குவரத்து துறை அதில் இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் ப்ளஸ் லாபம் இருக்குது. அடுத்தது காவல்துறையில் இருக்கிறவங்களுக்கு இருக்குது, இராணுவத்துறையில் இருக்கிறவங்களுக்கு இருக்குது. அதே மாதிரி வாசனை பொருட்கள் சென்ட் ஐட்டம்ஸ் எல்லாம் வியாபாரம் பண்ணுறாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாமே உங்களுக்கு நல்ல தொழில் லாபமானது உண்டாகும். அதே மாதிரி குழந்தை பேறு மருத்துவர்கள் என்ன அவங்களுக்கெல்லாமும் நல்ல லாபம் நல்ல முன்னேற்றம் உண்டாகும். அதே மாதிரி ஆயுத உற்பத்தியாளர்கள், நம்ம இராணுவத்துக்கு தேவையான ஆயுதங்கள்லாம் உற்பத்தி பண்ணுறாங்க. துப்பாக்கி தொழிற்சாலைன்னு இருக்குது நம்ம திருச்சி பக்கத்தில் பார்த்திங்கன்னா, அதுக்கு பக்கத்துலேயே இன்னொரு இடம் இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா நிறைய குண்டுகள்லாம் தயார் பண்ணுவாங்க, பீரங்கி குண்டுகள்லாம் உங்களுக்கு தயார் பண்ணுவாங்க. அதே மாதிரி துப்பாக்கியை தயாரிக்கிறவங்க, அதுக்கு உண்டான குண்டு தயாரிக்கிறவங்க, பீரங்கி குண்டுகள் தயாரிப்பவங்கள், வெடி மருந்துகளை உண்டு பண்ணுறவங்கள், அதே மாதிரி பட்டாசு தொழிலாளிகள், இவர்களுக்கெல்லாம் இந்த வருடம் நல்ல ஒரு லாபத்தை கொடுக்கக்கூடிய வருடமாக இருக்கிறது. அதே மாதிரி ஆசிரியர்களில் குறிப்பாக சொல்ல போனால் உங்களுக்கு தமிழாசிரியர்கள், அவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு பொறுப்புகள் வருவதற்கு, நல்ல பேர் கிடைப்பதற்கு, என்ன நல்ல ஊதிய உயர்வு கிடைக்கிறதுக்கு இதெல்லாம் உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. யோகா பயிற்சியாளர்களுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றம் இருக்குது. அதே மாதிரி துப்புரவு தொழிலாளிகள், அவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்குது. அடுத்தது ஹோட்டல் பிஸ்னஸ் செய்கிறவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்குது. அதே மாதிரி சங்கீத வித்வான்கள், அவர்களுக்கு என்ன விதமான சங்கீத இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறவங்களாக இருந்தாலும் சரி, வாய்ப்பாட்டு பாடுறவங்களாக இருந்தாலும் சரி, அல்லது பாடல் ஆசிரியராக இருந்தாலும் சரி, இசையமைப்பாளராக இருந்தாலும் சரி, அது மாதிரி சங்கீதத்தை வைத்து தொழில் செய்பவர்கள் அனைவருக்கும் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குது. அதே மாதிரி உடற்பயிற்சி நிலையங்கள் வைத்திருப்பவர்கள், நம்ம பார்த்திங்கன்னா நிறையா எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு நிறைய ஃபிட்டிங் சென்டர்ஸ்லாம் இப்போ நிறையா வச்சுருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றம் இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா ஆயுர்வேத மருத்துவர்கள், அதாவது நம்மளுடைய பழைய மருத்துவம் புராதனமாக இருக்கக்கூடிய ஆயுர்வேதம், சித்தா, இது மாதிரியான பழைய மருத்துவத்தை கடைபிடிப்பவர்கள் இருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி மருத்துவர்கள், அவர்களுக்கெல்லாமும் இந்த வருடம் ஒரு சிறந்த வருடமாக இருக்குது. பொதுவாகவே இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஓவரால் இந்த வருடம் மிகவும் நிறைய நல்ல பலன்களையே செய்யக்கூடிய வருடமாக இருக்கிறது. ஒன்றும் பெருசாக கெடுபலனே சொல்கிறதுக்கு இல்லை, எல்லாமே நல்லது தான். தொட்டதெல்லாம் துளங்கும் வருடமாக இந்த வருடம் அமைந்திருக்கிறது. விருச்சிக ராசி அன்பர்களுடைய விஸ்வாவசு வருட பலனை பார்க்கவிருக்கிறோம். இந்த வருடம் உங்களுக்கு நல்ல பணப்புழக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வருடமாக இந்த வருடம் இருக்கிறது. உங்கள் கையில் பணம் இருந்துகிட்டே இருக்கும், அது உங்களோடதாக இருக்கலாம், இல்லை யாருடைய பணமாவது உங்களுடைய கையில் இருக்கலாம். அட்லீஸ்ட் கடன் வாங்கியாவது உங்கள் கையில் காசு நிச்சயம் இருக்கும். அதே மாதிரி குடும்பத்தில் நல்ல ஒற்றுமை இருக்கும். உங்களுக்கு உங்கள் சொந்தக்காரங்களோட, அப்பா அம்மாவோட, மனைவியோட இது மாதிரியான கருத்து வேறுபாடுகள்லாம் இருந்தால் அதெல்லாம் குறைஞ்சு குடும்பத்தில் ஒரு நல்ல ஒற்றுமையானது உங்களுக்கு ஏற்படும். அதே மாதிரி மனைவிக்கு ஏதானும் வியாதிகள்லாம் இருந்தால் அந்த வியாதிகள்லாம் குறைந்து அவர்களுடைய உடலில் நல்ல முன்னேற்றமானது நிச்சயமாக ஏற்படும். அதே மாதிரி மாணவர்களை பார்த்தீங்கன்னா கல்வியில் நல்லா சிறந்து விளங்குவார்கள், பரீட்சையில் நல்ல மதிப்பெண்களை எடுப்பார்கள், அவர்கள் வேண்டிய மேல் படிப்புக்கான விஷயம் அவர்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி சில மாணவர்கள் இந்த ராசியில், விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய சில மாணவர்கள் முதல்ல உங்களுக்கு பார்த்திங்கன்னு வச்சுங்க, நல்ல ஸ்டேட் ஃபஸ்ட்டே வர்றதுக்கு
வாய்ப்பு இருக்குது. அவர்களுக்கு சில அவார்டெல்லாம் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு நிறையா இருக்குது. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும். இப்போ பார்த்திங்கன்னா கடவுளுடைய சம்பந்தமான விஷயங்கள், தியானம் கற்றுக்கணுங்கிற எண்ணம் என்ன, அதே மாதிரி ஆன்மீக சுற்றுலா போகணும் அப்படிங்கிற எண்ணம், இல்லை தீர்த்த யாத்திரையெல்லாம் போகணுங்கிற எண்ணம், இந்த விஷயங்கள்லாம் நிறைய ஏற்படும். அதற்கான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். நம்ம இருக்கோம், ஒரு பக்கத்தில் இருக்கிறவர் நம்மளை கூப்பிட்றார், நான் பணம்லாம் கொஞ்சம் போட்டுக்கிறேன், ஏதோ முடிஞ்சது கூட நம்ம அப்படியே நவகிரகஸ்தல யாத்திரை போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்கிறாருன்னா நம்ம உடனே அதை பயன்படுத்திட்டு அப்படியே செல்லக்கூடிய ஒரு நிலைமை நமக்கு ஏற்பட உள்ளது. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா பெரிய பெரிய மகான்களுடைய ஆசீர்வாதம் அல்லது பார்த்திங்கன்னா பெரிய மனிதர்களுடைய நட்பு, இதெல்லாம் இந்த வருஷம் கிடைக்கும். இந்த ஊர்லேயே ஒரு பெரிய மனுஷராக இருப்பார், பெரிய போஸ்டிங்கில் இருப்பார், இல்லை பெரிய ஒரு ஸ்தானிகராக இருப்பார், இல்லை நல்ல மனிதராக இருப்பார், இப்படியாவது இருக்கலாம். அவர்களுடைய ஒரு நட்பு நமக்கு கிடைக்கலாம். என்ன, இல்லை அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒரு மகான் இருப்பார், அவரை தரிசிக்கக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைக்கலாம், அவருடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கலாம். இதெல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த வருடம் உள்ளது. இருந்தாலும் சில கெடு பலன்களும் இந்த வருஷம் இருக்குது. அது என்ன பார்த்தீங்க அப்படின்னா எல்லா விஷயத்திலையும் வம்பு உங்களை சேரும். நீங்களே அமைதியாக இருந்தாலும் உங்களை தேடி பிரச்சனையானது உங்களிடம் வரும். என்னென்ன விதமான பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல உங்களுக்கு வாயினால தான் இந்த வருஷம் பிரச்சனையே உண்டாகும். நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள், நம்ம சொல்லக்கூடிய சொல், இந்த மாதிரியான விஷயங்கள்னால உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வரும். போகிற இடங்கள்லாம் சண்டை தான் உங்களுக்கு ஏற்படும். அதே மாதிரி கோர்ட்டு கேஸு, நம்ம மேலே தேவையில்லாத வழக்குகள் நம்ம மேலே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம மேலே இருக்கக்கூடிய வழக்குகளில் வெற்றி இல்லாமல் இருக்கிறது, இல்லை தொடர்ந்து அந்த வழக்குகள் நீடிச்சுட்டே போகிறது, இது மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய நடக்கும். அதே மாதிரி உடல்நல குறைபாடு, உடம்புல நிறைய பிரச்சனைகள் புதுசாக வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. மருத்துவமனை வாசம் ஒரு 10-15 நாளாவது நீங்கள் ஹாஸ்பிட்டலில் போய் படுத்திருந்துட்டு தான் வரணும். அது மாதிரி தான் இந்த வருட கிரகங்கள் இருக்குது. அதனால் உடல்நிலையில் நல்ல உங்கள் கவனமாக இருக்க வேண்டியது நிச்சயம் தேவை. அடுத்தது வைத்திய செலவு, இதே தான் சொல்லியாச்சு. இருந்தாலும் வைத்திய சம்பந்தமான செலவுகள் உங்களுக்கு இருந்துட்டே இருக்கும். அதே மாதிரி எந்த ஒரு முயற்சி காரியங்களை ஆரம்பித்தாலும் அதில் தடை தான் இருக்கும், உடனே அதில் வெற்றி கிடச்சிடும் அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லை. பிரயாணங்களில் பிரச்சனை, அதாவது நம்ம இப்போ பிரயாணம் பண்ணுறோம், பஸ்ஸில் போகிறோம், காரில் போகிறோம், எதுவாக இருந்தாலும் ஒரு நிதானமாக பிரயாணிப்பது அப்படிங்கிறது முக்கியம். பஸ்ஸில் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. காரில் போகிறோன்னா கண்ட்ரோல் ஸ்பீடில் காரை ஓட்டணும். டூ வீலரில் போகிறோன்னாவும் நம்ம ஒரு நிதானமான ஒரு வேகத்தை டூ வீலர் ஓட்டுறதுங்கிறது ரொம்ப பெஸ்ட்டு. ஏன்னா அந்த விஷயங்கள்லாமும் உங்களுக்கு இடைஞ்சலை கொடுக்கக்கூடிய விஷயமாக இருக்குது. தொழில் வகையிலையும் உங்களுக்கு எல்லாம் தொல்லை தான். என்ன, வர வேண்டிய பணம், நீங்கள் ஒரு பொருளை வியாபாரம் பண்ணிட்டீங்க, பொருளை டெலிவரி ஆகிடுத்து, ஆனால் பணம் வராமல் இருக்கும். இப்போ கொஞ்சம் கொடுக்குறேன்பா, 2 நாள் கழித்து கொடுக்குறேன்பா. என்ன, அதே மாதிரி தொழில் சம்பந்தமான விஷயங்கள்லையும் உங்களுக்கு பிரச்சனை இருக்குது. மேலதிகாரியோடவும் கூட வேலை செய்கிறவங்களோடையுமே உங்களுக்கு பிரச்சனையானது நிறையா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. தேவையில்லாத சண்டைகள்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி மனஸ்தாபங்கள்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் மனசு எப்பொழுதும் ஒரு குழம்பிய நிலையிலேயே இருக்கும். ஏன் இதெல்லாம் நடக்கிறது, ஏன் இந்த பிரச்சனைலாம் வருது, இதுலேருந்து எப்படி மீண்டு வர்றது என்ன, இது மாதிரி ஒரு குழப்பம் உங்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும். பொது சேவை செய்கிறேன்னு நிறைய பேர் கிளம்பியிருப்பாங்க. நான் பார்த்திங்கன்னா இந்த ஊரில் ஒரு பிரச்சனை, பொதுமக்களுக்கு ஒரு பிரச்சனை, அதை போய் நான் தீர்வு பண்ணி வைக்கிறேன். என்ன, அதே மாதிரி இந்த ஸ்ட்ரீட் லைட் எரியல, அது என்னன்னு போய் கேட்குறேன். எய்த்த வீட்டில் சண்டை நடக்கிறது, அந்த சண்டை என்னன்னு நான் போய் கேட்குறேன். இது மாதிரி அடுத்தவங்களுடைய வீட்டு பிரச்சனை, ஊர் பிரச்சனை, என்ன தேச பிரச்சனை, இது மாதிரி இந்த பிரச்சனைகள்லாம் தானாகவே வாலியன்ட்ராக போய் வேலை பார்க்குறவங்க, இவங்க தான் பொது சேவை செய்கிறவன்னு பேர். இவங்களுக்கு எல்லாருக்கும் இந்த வருஷம், அதாவது இந்த ராசியில் இருப்பவர்கள் பிறந்தவர்களுக்கெல்லாம் இந்த வருஷம் பொது சேவை செய்தால் அதில் நமக்கு இடைஞ்சல் வந்துடும். இந்த பொது சேவையெல்லாம் நம்ம பருவம் பிரச்சனை இருக்கட்டும், அவன் வீட்டு பிரச்சனையை அவன் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு பேசாமல் இருக்கணும். நம்ம தூரம் நின்று வேடிக்கை தான் பார்க்கலாமே தவிர அதுக்குள்ளே நம்ம போயிட்டோன்னு வச்சுங்க, அந்த பிரச்சனை நம்மளுடைய பிரச்சனையாக மாறிவிடும். அது எல்லாமே நம்ம தலையில் விழுந்துடும்,
நம்ம தள்ள விழுந்து அவனுக்கோசரம் நம்ம கோர்ட்டில் நிற்கணும், இல்லை ஜெயிலுக்கு போகணும். இது மாதிரி பெரிய பெரிய நஷ்டத்தை, நஷ்டமாக இருந்தால் பணத்தை கட்டணும். இது மாதிரியான இடைஞ்சல்லாம் வந்துடும். அதனால் அடுத்தவன் வீட்டு பிரச்சனைகள்லாம் போகாமல் இருக்கிறதுங்கிறது ரொம்ப நல்லது. அது மாதிரி உங்களுக்கும் உங்கள் குழந்தைகளுக்கும், பொண்ணு பசங்க இவர்களுக்கு உடல்நிலை பாதிப்பு ஏற்படும் ஒன்று. அடுத்தது பார்த்திங்கன்னா அவங்களுக்கும் உங்களுக்கும் மனக்கசப்பு நிறைய ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அவங்கள்ட்ட உங்களுடைய கருத்துக்களை சொல்லும்போது பொறுமையாக சொல்லுங்கள். அவர்களுடைய கருத்துக்களையும் நீங்கள் பொறுமையாக கேட்பது அப்படிங்கிறது நல்லது. அதே மாதிரி மருத்துவ வழியிலையும் செலவுகள் நிறையா நடைபெறத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதன் மாதிரி அம்மாவோட சண்டை, அம்மாவோட உடல்நிலையில் பாதிப்பு, என்ன வீடு கட்டின்னு இருக்கோம் அப்படின்னா அந்த வீடு சீக்கிரத்தில் முடியாது. அதில் ஏதான இடைஞ்ச வந்து என்ன அது இந்த வருஷம் முழுக்க வீடு கட்டி 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 இந்த வருஷ கடைசியில் தான் கிரகப்பிரவேசம் பண்ணலாம். அது மாதிரியான ஒரு பிரச்சனை வரலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா வீட்டில் ஓட்டைகள்லாம் ஏற்படலாம். என்ன வீட்டில் எங்கேயாவது இடிசல் வரலாம், உங்களுக்கு வந்து கிராக்கெல்லாம் நிறைய ஏற்படலாம். அதையெல்லாம் பழுது பார்க்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படலாம். வாகனங்களில் இடைஞ்சல் வரலாம், வாகனங்கள் பழுது பார்க்கக்கூடிய நிலை ஏற்படலாம். என்ன இப்போ ஒரு இடம் வாங்கியிருக்கோம் அப்படின்னா நம்மளோட இடம் கிராமத்தில் வாங்கி போட்டிருப்போம், யாரான அதில் குடிசை போட்டுருவோம். என்ன அது ஏன் இடம்பா, என்ன அது மாதிரியான நிலத்தகராறு, இந்த பிரச்சனைகள்லாம் வரலாம். இது மாதிரி பலவிதமான பிரச்சனைகளை இந்த வருஷமாக இருக்குது. இதில் என்னென்னா கவனமாக, ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியவர்கள், எந்த தொழிலெல்லாம் இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, முதல்ல நிலக்கரி சுரங்கங்கள் எல்லாம் வேலை பார்க்குறாங்க. நிலக்கரி சுரங்கமாக இருக்கட்டும், அது எந்த விதமான சுரங்கங்களாக இருக்கட்டும், அந்த சுரங்கங்கள்லாம் நிலச்சரிவு ஏற்படுறதோ, சுரங்கங்களில் வேறு ஏதான பிரச்சனைகள் ஏற்படுறதோ, இது மாதிரியான விஷயங்கள்லாம் ஏற்படும். அதில் வேலை செய்பவர்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆம்புலன்ஸ் டிரைவர்கள், ஆம்புலன்ஸு அவங்க தான் பல பேர் உயிரை காப்பாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. இருந்தாலும் அந்த டிரைவர்களுக்கும் அந்த தொழிலில், அதாவது அந்த வேலையை செய்பவர்களுக்கும் வேகமாக, ஏன்னா அவங்க வண்டியை ஓட்டுறாங்க இல்லையா, அதுலேயும் அவர்களுக்கு கவனம் தேவை. அவர்களுக்கு இடைஞ்சல் செய்ய நிறைய வாய்ப்பு இருக்குது. தீயணைப்புத்துறை வீரர்கள் அவர்கள்லாம் இருக்காங்க, அவங்களுக்கும் நிறைய இந்த வருஷம் பிரச்சனை இருக்குது. அதே மாதிரி பிளட் டெஸ்ட் செய்பவர்கள் இல்லையா, அந்த மாதிரியான விஷயங்களை செய்பவர்களுக்கு பிரச்சனை இருக்குது. அறுவை சிகிச்சை நிபுணர்கள், அதே மாதிரி கேஸ் சிலிண்டர் உற்பத்தியாளர்கள், சிலிண்டரை போடுறவங்க, இவங்களுக்கும் ப்ராப்ளம் இருக்குது. பெட்ரோல் பங்க் வச்சுருக்கிறவங்க, பெட்ரோல் பங்க்கில் வேலை செய்கிறவங்க அவங்களுக்கு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா விமானப்படையில் வேலை செய்கிறவங்கள், விமானத்துறையில் வேலை செய்பவர்கள், இவர்களுக்கெல்லாம் இடைஞ்சல் இருக்குது. இரும்பு ஆலைகளில் வேலை செய்கிறவர்கள், இவர்களுக்கு இடைஞ்சல் இருக்குது. அதே மாதிரி கிளாஸ் சம்பந்தமான பொருட்களை உற்பத்தி செய்பவர்கள், அதை வியாபாரம் செய்பவர்கள், இவர்களுக்கு இடைஞ்சல் இருக்குது. கெமிக்கல் சம்பந்தமான பொருட்களை உற்பத்தி செய்பவர்கள், வியாபாரம் செய்பவர்கள், பெயிண்ட் சம்பந்தமான பொருட்களை வியாபாரம் உற்பத்தி, இவர்களுக்கெல்லாமும் இடைஞ்சல் இருக்குது. அதனால் இந்த வருடமானது ஒரு 30% நல்ல பலன்களையும் பாக்கி இருக்கக்கூடிய 70% கெடு பலன்களையும் கொடுக்கக்கூடிய வருடமாக இருக்கிறது. நம்ம இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நிறைய இடைஞ்சல்லாம் இருக்குது. என்ன அதுலேருந்து நம்ம எப்படி மீண்டு வரணும், எப்படி அதெல்லாம் நம்மளை அணுகாமல் இருக்கணும் அப்படின்னு நம்ம யோஜனை பண்ணி இந்த வருஷத்தை நகர்த்தினோம் அப்படின்னா இந்த பிரச்சனைகள் எதுவும் நம்மளை அணுகாமல் காத்து கொள்ளலாம். தனுசு ராசி அன்பர்களுடைய விஸ்வாவசு வருட பலன்களை பார்க்கவிருக்கிறோம். இந்த வருடமானது உங்களுக்கு ஒரு நல்ல சிறந்த வருடமாகவும் பணச்சேர்க்கையை அதிகரிக்கும் வருடமாகவும் இந்த வருடம் அமைகிறது. உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் பணமானது சேர்ந்து கொண்டே இருக்கும். உங்களுடைய அக்கௌண்ட்டில் உங்களுடைய பேலன்ஸ் வந்து ஏறிண்டே இருக்கும். அதை பற்றி நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அதே மாதிரி செல்வப்பெருக்கு, முன்னாடியே சொன்னது பணச்சேர்க்கைங்கிற மாதிரியே செல்வங்கிறது வெறும் பணம் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நிலம், அதே மாதிரி வீடு, வாகனங்கள், நல்ல சுகத்தை கொடுக்கக்கூடிய வீட்டு பொருட்கள், என்ன இது எல்லாமே இந்த வருடம் உங்களை தேடி வரப்போகிறது. அது மட்டும் இல்லாமல் திருமணம் நிச்சயம் நடைபெறும். திருமணத்திற்காக முயற்சி செய்பவர்கள் அனைவருக்கும் இந்த வருடம் திருமணம் நடக்க நிறைய வாய்ப்பு உள்ளது. தனுசு ராசிக்காரர்கள்லாம் திருமணத்துக்கு முயற்சி செய்யுங்கள், செய்தால் திருமணம் நிச்சயம் நடக்கும். சில பேருக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்ம
தங்கையினுடைய பெண்ணையே திருமணம் செய்யக்கூடிய அமைப்பு, அல்லது பார்த்திங்கன்னா அத்தை பொண்ணு மாமா பொண்ணு இவங்களையெல்லாம் திருமணம் செய்யக்கூடிய அமைப்பு, இல்லை அப்படின்னா நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருப்பாங்க, அந்த ஃப்ரெண்டினுடைய சகோதரியோ இல்லை ஃப்ரெண்டுக்கு தெரிந்தவர்களோ இது மாதிரி இருக்கக்கூடிய சொந்தத்திலேயே நிறைய பெண்கள் கிடைத்து அவர்களுக்கு திருமணம். பெண்களாக இருந்தால் சொந்தத்திலேயே பையன் கிடப்பான், அது மாதிரி பையன் கிடச்சி அவங்களுக்கு திருமணம் நடக்க நிறைய வாய்ப்பு உள்ளது. அடுத்தது பார்த்திங்கன்னா குழந்தை நிச்சயமாக பிறக்கும். இந்த வருடம் இந்த தனுசு ராசி அன்பர்கள் அனைவருக்கும் குழந்தை பாக்கியம் நிச்சயம் உள்ளது. மருத்துவ முறையில் முயற்சி செய்தாலும் குழந்தை நிச்சயம் பிறக்கும். அடுத்தது வெளிநாடு செல்ல முயற்சி செய்பவர்கள் அனைவருக்கும் வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் உள்ளது. வெளிநாட்டில் வேலைக்கு முயற்சி செய்பவர்களும் வெளிநாட்டு வேலையானது நிச்சயம் கிடைக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு உங்களது மனைவியால் லாபம் உண்டாகும். ஒன்று மனைவி வழியிலேருந்து வர வேண்டிய சொத்துக்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா அந்த சொத்துக்கள்லாம் வரும். இல்லைன்னா மனைவிக்கு வேலை முயற்சி செய்தீர்கள் என்றால் அவர்களுக்கு வேலை கிடைக்கும். என்ன மனைவி வேலைக்கு போய் சம்பாத்தியம் கொடுத்தாலுமே மனைவி வழி சொத்து தான், அது மனைவியால் லாபம்தான். இல்லை உங்களுடைய வீட்டில் ஏதான முக்கியமான ஒரு ஃபங்க்ஷன் நடக்கிறது, அது எல்லாமே நல்லா நடத்தி கொடுக்கணும் அப்படின்னா அது மனைவியுடைய ஒரு ஒத்துழைப்பு இருந்தால்தான் அது நடக்கும். அதே மாதிரி உங்களுடைய கௌரவத்தை காப்பாற்றக்கூடிய அளவிற்கு உங்களது மனைவி இந்த வருடம் நடந்து கொள்வார். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா கல்வியில் நல்ல மேன்மை உண்டாகும். குழந்தைங்கள்லாம் நல்லா படிப்பாங்க, பரீட்சையில் நல்ல மார்க் வாங்குவாங்க. அவங்களுக்கு தேவையான பொறுப்பு பதவி எல்லாமே இந்த வருஷம் கிடச்சிடும். அவங்க எந்த விதமான ஒரு கல்வியை மேல் கல்வியை தேர்ந்தெடுக்கிறார்களோ விரும்புகிறார்களோ அது நிச்சயமாக அவங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி அரசாங்கத்திலிருந்து உங்களுக்கு விருதுகள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. நிறைய விருதுகள்லாம் இருக்குது. அதில் உங்களுடைய தகுதிக்கு உங்களுடைய திறமைக்கு அதிர்ஷ்டவசமாக இந்த வருடம் அரசாங்கத்திலிருந்து ஏதாவது விருதுகளை அறிவிப்பார்கள். அல்லது நீங்கள் ஒரு ட்ரஸ்ட்டு மாதிரி இருக்கும், அந்த ட்ரஸ்ட்டு விஷயங்கள்லேருந்து உங்களுக்கு ஒரு பெரிய கௌரவ சம்பாவனை கிடைக்கும், ஒரு மாலை மரியாதைகள் கிடைக்கும். இது மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த ட்ரிப்பு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அடுத்தது கூட்டு தொழில், எல்லாரும் சேர்ந்து 4-5 பேர் சேர்ந்து ஒரு தொழில் பண்ணிட்டுருக்கோம் அப்படின்னா அவர்கள் அனைவருக்கும் இந்த வருடம் நல்ல முன்னேற்றமான வருடமாக அமையும். வியாபாரத்திலும் நல்ல லாபம் உண்டாகும். என்ன விதமான வியாபாரம்னாவே சிறு லெவலில் இருக்கிறது தான். என்ன அந்த வியாபாரிகள் எல்லாருமே நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடைவார்கள். அது மாதிரி சிலருக்கு 2வது திருமணம் நடக்க வாய்ப்பு இருக்குது. என்ன முதல்லையே ஒரு முறை திருமணம் நடந்து அது விவாகரத்து ஆகிடுத்து, திருப்பி நான் முயற்சி பண்ணுறேன் அப்படின்னாலும், இல்லை எனக்கு கணவனை நான் இழந்துட்டேன், இல்லை மனைவியை இழந்துட்டேன், இருந்தாலும் நான் 2வது திருமணம் செய்ய முயற்சி செய்கிறேன் அப்படின்னாலும் அவர்களுக்கு எல்லாமே திருமணம் நடக்க வாய்ப்பு உள்ளது. அடுத்தது உங்களுடைய குழந்தைகளது கல்வியில் முன்னேற்றம். குழந்தைகள் ஏதாவது நிறைய அவார்டெல்லாம் வாங்கிட்டு வரலாம். என்ன அவனை பெருமையாக பேசலாம். குழந்தையை ஸ்கூல்லேருந்து கூப்பிட்டு நல்ல குழந்தை நல்ல விஷயங்களை தெரிந்து கொண்டிருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி அவனை பெருமைப்படுத்தி அவனை கௌரவப்படுத்தி அவன் கௌரவத்தினால உங்களுடைய கௌரவம் மேலோங்கக்கூடிய ஒரு நிலை உண்டாகும். அடுத்தது பார்த்திங்கன்னா யாராருக்கெல்லாம் நல்ல லாபம், எந்த விதமான தொழில் செய்பவர்களுக்கு வேலையில் இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நடன கலைஞர்கள், சினிமாவில் வேலை பார்க்குறவங்க மற்றும் நடிகர்கள், என்ன அடுத்தது சங்கீத கலைஞர்கள், நெசவு தொழில் செய்பவர்கள், அப்புறம் பார்த்திங்கன்னா டெய்லர்கள், விவசாயிகள், மீனவர்கள், டிராவல்ஸ் வைத்து நடத்துபவர்கள், கோவில் அர்ச்சகர்கள், சமையல் தொழில் செய்பவர்கள், என்ன அதே மாதிரி ஹோட்டல் தங்கும் இடம் வச்சுருக்காங்க இல்லையா, அது மாதிரி ஹோட்டல்ஸ் வச்சுட்டுருக்கிறவங்க, அதே மாதிரி உங்களுக்கு வர மர வியாபாரிகள், என்ன மரத்தை அறுத்து வியாபாரம் செய்பவர்கள் மற்றும் மர வேலைகள் செய்பவர்கள், அது மட்டும் இல்லாமல் பூ பழ வியாபாரிகள், இனிப்பு கடைக்காரர்கள், இவர்கள் எல்லாமும். அதே மாதிரி டியூஷன் சென்டர் வச்சுருப்பாங்க. ரொம்ப பெரிய லெவலில் இல்லாமல் சின்ன சின்னதாக டியூஷன் சென்டர்ஸ் எல்லாம் வச்சு நடத்தின்னு இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாமும் நல்ல லாபமானது இந்த வருஷம் இருக்குது. அதே மாதிரி ஆடு மாடு கோழி
என்ன குதிரை இது மாதிரி கால்நடைகளை வைத்து வியாபாரம் செய்பவர்கள், வளர்த்து அதை வியாபாரமாக விற்பாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாமும் நல்ல ஒரு லாபமானது இந்த வருடம் இருக்கிறது. உங்களுக்கு என்ன விஷயம்னா, வேலைக்கு நான் போயின்னு இருக்கேன் அப்படின்னா வேலையில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது, வேலை நிரந்தரமாக இருக்கும். ஆனால் அந்த இடத்துல சில சின்ன சின்ன சண்டைகள் வரலாம், மனஸ்தாபங்கள் வரலாம், இதெல்லாம் மட்டும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வேலை போயிடும் அப்படிங்கிற பயம் உங்களுக்கு வேண்டாம். உடல்நிலையில் சில கவனம் உங்களுக்கு தேவையானதாக இருக்குது. பித்த சம்பந்தமான வியாதிகள் உங்களுக்கு அதிகரிக்கலாம். வயிறு குமட்டல், வாந்தி வர்றது, இது மாதிரியான விஷயங்கள், தலை சுற்றுதல் இதெல்லாம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. வயிறு சம்பந்தமாக சில சின்ன அறுவை சிகிச்சையோ இல்லை வயத்தில் ஏதான பிரச்சனையோ வயிறு சம்பந்தமான வியாதிகள் வர்றதுக்கு இந்த வருடம் வாய்ப்பு இருக்குது. இதுதான் உங்களுடைய இந்த வருஷ பிரச்சனையை தவிர பாக்கி இந்த வருடம் மிகவும் சிறந்த வருடமாக உங்களுக்கு 80% நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாகவும் 20% சுமாரான பலன்களை கொடுக்கக்கூடியதாகவும் இந்த வருடம் அமைந்திருக்கிறது. நீங்கள் உங்களுடைய உடல்நிலையையும் உங்களுடைய வேலை செய்யும் இடத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களிலும் கவனமாக இருந்தால் போரும். மற்ற அனைத்து விதங்களிலும் உங்களுக்கு லாபங்களும் வெற்றிகளுமே உண்டாகும். மகர ராசி அன்பர்களுடைய விஸ்வாவசு வருட பலன்களை பார்க்கவிருக்கிறோம். மகர ராசி அன்பர்களுக்கு இந்த வருடம் மிகவும் சந்தோஷமான வருடமாகவும் அனைத்திலும் வெற்றியை கொடுக்கக்கூடிய வருடமாகவும் அனைத்து வித லாபங்களையும் உண்டாக்கக்கூடிய வருடமாகவும் உடல்நிலையில் நல்ல முன்னேற்றத்தை கொடுத்து பழைய வியாதிகள் அனைத்தும் குறையக்கூடிய அல்லது நிவர்த்தியாகக்கூடிய ஒரு வருடமாக இந்த வருடம் இருக்கிறது. எதை எடுத்தாலும் அதில் உங்களுக்கு லாபம் வெற்றி இதுதான். அதனால் நீங்கள் தைரியமாக இருக்கலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா நோய்கள் அனைத்தும் உங்களுக்கு குணமாகும். இருக்கக்கூடிய நோய்களுக்கு நல்ல வைத்தியர்கள் கிடைப்பார்கள். என்ன நோய் நமக்கு இருந்ததுன்னு ஒரு தெளிவு ஏற்படும். சாப்பிடக்கூடிய மருந்துகள் வேலை செய்யும். இத்தனை நாளாக இந்த மருந்துகள்லாம் சாப்பிட்டுட்டே இருந்திருப்போம், நிறைய மருந்தெல்லாம் சாப்பிட்ருப்போம், அதெல்லாம் ஒன்றும் வேலை செய்யாது. ஆனால் வியாதியெல்லாம் என்னென்னு தெரிஞ்சிருக்கலாம், ஆனால் மருந்து வேலை செய்யாது. இப்போ செய்யுமா அப்படின்னா நிச்சயமாக இந்த வருடம் உங்களுக்கு அந்த மருந்துகள் வேலை செய்து வியாதிகள் குணமடையும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா புதிய வேலை வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். புதிய தொழில் தொடங்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு உள்ளது. நீங்கள் வேலையே இல்லை, இது வரைக்கும் நான் எந்த வேலைக்குமே போகலை, இல்லை படித்து முடிச்சிருக்கேன் வேலைக்கு முயற்சி பண்ணிட்டுருக்கேன், இல்லை படித்து முடித்தாச்சு சுமாரான ஒரு வேலையில் இருக்கேன், ஒரு நல்ல வேலை கிடைக்கல, இப்படி இருக்கக்கூடிய அனைத்து மகர ராசி அன்பர்களுக்கும் நிச்சயமாக வேலை உண்டு. அதே மாதிரி பதவி உயர்வை எதிர்பார்க்கக்கூடியவர்களுக்கும் இந்த வருடம் பதவி உயர்வு உண்டு. இடமாற்றத்தை எதிர்பார்க்கக்கூடியவர்கள், உங்களுக்கு பிடித்தமான இடத்தில் இடமாற்றத்தை விரும்பக்கூடியவர்கள் எதிர்பார்க்கக்கூடியவர்களுக்கு இடமாற்றம் நிச்சயம் உண்டு. ஊதிய உயர்வு உண்டு. சம்பளம் எப்படி இருந்தாலும் நிச்சயமாக ஜாஸ்தி ஆகிடும். அதே மாதிரி புதுசாக தொழிலெல்லாம் தொடங்கிறதுக்கு முயற்சிகள் செய்தால் என்ன, உங்களுக்கு புதிய தொழில்கள் எல்லாமே தொடங்கக்கூடிய புதிய தொழில்கள் எல்லாமே லாபத்தை கொடுக்கும். அதே மாதிரி அரசியல் தலைவர்கள், கோவில் தர்ம கர்த்தாக்கள் போன்ற பெரிய பதவிகள் உங்களை சேரும். மகரத்தில் இருந்து அரசியல்வாதியாக இருக்காங்க அப்படின்னா அவங்க ஒரு சாதாரண நிலைமையில் இருக்காங்கன்னா அரசியலில் பெரிய நிலைமைக்கு போவாங்க. பொது சேவையில் இருக்காங்க அதே மாதிரி இருந்தாங்கன்னா பொது சேவையில் ஒரு பெரிய பொறுப்பு அவர்களை சேரும். அல்லது இல்லை அப்படின்னா கோவில் சம்பந்தமாகவோ இல்லை ஒரு ட்ரஸ்ட்டு சம்பந்தமாகவோ ஒரு பெரிய பொறுப்புகள், தர்மகர்த்தா மாதிரியான ஒரு பொறுப்பெல்லாம் உங்களை சேரும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எந்த ஒரு வேலையை ஆரம்பிக்கிறோம், ரொம்ப கஷ்டம்ப்பா இந்த வேலை செய்கிறது அப்படின்னு நினச்சி நம்ம இந்த வேலையை ஆரம்பிப்போம். ஆனால் அது ரொம்ப சுலபமானதாக உங்களுக்கு முடிஞ்சிடும். எந்த வேலையை நீங்கள் ஆரம்பித்தாலும் கடினமான வேலையாக இருந்தாலும் அதில் கடினங்கள்லாம் குறைந்து உங்களுக்கு நண்பர்களுடைய அனுகூலம், வேலையாட்களுடைய அனுகூலம் இதெல்லாம் ஏற்பட்டு பண வரவு இதெல்லாம் கூட ஏற்பட்டு என்ன ஆகிடும், அந்த வேலை ரொம்ப சுலபத்தில் முடிஞ்சு போயிடும்.
மனைவியோட இருந்த கருத்து வேறுபாடுகள்லாம் குறையும். மனைவியினுடைய உடல்நிலையில் நல்ல முன்னேற்றமானது ஏற்படும். மனைவியினுடைய ஆரோக்கியம் பெருகும். மனைவியோட ஒரு அந்யோன்யம் உங்களுக்கு ஏற்படும். அதே மாதிரி சிலருக்கு இந்த மகர ராசியில் இருக்கக்கூடியவர்களுடைய மனைவிகளுக்கு வேலை கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குது. அதனால் அவங்கெல்லாம் முயற்சி பண்ணாங்கன்னா அவங்க வேலை கிடைக்கும். அடுத்தது மாணவர்கள் கல்வி மேம்படும். நல்ல படிப்பாங்க. படிப்பை பற்றி பெருசாக கவலைப்பட வேண்டாம். நல்ல படிப்பு அவங்களுக்கு வரும். அதே மாதிரி பரீட்சையில் நல்ல மார்க்கை அவங்க எடுப்பாங்க. அவங்க மேல் படிப்புக்கோசரம் என்ன சப்ஜெக்டை தேர்ந்தெடுத்திருக்காங்களோ அதே சப்ஜெக்டு அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. சில பேர் இந்த காலேஜில் தான் படிக்கணும், அந்த காலேஜில் தான் படிக்கணும்னு நினச்சிப்பாங்க. அந்த மாதிரி விஷயங்கள்லேயும் அவங்களுக்கு அங்கே சீட்டு கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இதில் என்னென்னா, உங்களுக்கு யாருக்கெல்லாம் இந்த தொழில் செய்பவர்கள், எந்த வியாபாரம் செய்பவர்கள், இவர்களுக்கு யாருக்கெல்லாம் ரொம்ப அதிகமான லாபத்தை கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, முதல்ல பார்த்தீங்க உங்களுக்கு ரியல் எஸ்டேட் செய்பவர்கள், என்ன வீடு வாங்கிறது, விற்கிறது, நிலம் வாங்குதல், விற்றல், இது மாதிரி ரியல் எஸ்டேட் பண்ணுறாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு லாபத்தை கொடுக்கக்கூடிய வருடமாக இந்த வருடம் இருக்குது. அதே மாதிரி வாகன வியாபாரிகள், வாகன உற்பத்தியாளர்கள், வாகனங்களை வைத்து தொழில் செய்பவர்கள், வாகனம் ஓட்டுபவர்கள், இவர்களுக்கெல்லாமும் இந்த வருடம் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குது. அதே மாதிரி கட்டடத் தொழிலாளிகள், அவர்களுக்கும் நல்ல முன்னேற்றம் இருக்குது. கால்நடைகளை வளர்ப்பவர்கள், ஆடு மாடு இந்த மாதிரி விஷயங்களை வளர்த்து விற்று பண்ணுறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு. சினிமா துறையில் இருப்பவர்களுக்கும் நல்ல முன்னேற்றமானது இருக்குது. அதே மாதிரி நடிகர்கள், நாடக கலைஞர்கள், கவிஞர்கள், பாடல் ஆசிரியர்கள், முக்கியமாக கண் மருத்துவர்கள், கண் சம்பந்தமான மருத்துவமனைகளை வைத்திருப்பவர்கள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாமும் நல்ல முன்னேற்றம் இருக்குது. இல்லை அந்த மாதிரியான மருத்துவமனையில் வேலை செய்பவர்களாக இருந்தாலும் சரி, அந்த மகர ராசி அன்பர்களுக்கு நல்ல முன்னேற்றமானது இருக்குது. பல் மருத்துவர்கள், அவர்களுக்கும் நல்ல முன்னேற்றம் இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா ஜோதிடர்கள், கோவில் அர்ச்சகர்கள், புரோகிதர்கள், துணி வியாபாரம் செய்பவர்கள், டெக்ஸ்டைல் மாதிரி வச்சுருக்கிறவங்க, அதே மாதிரி சலூன் வைத்திருப்பவர்கள், என்ன பார்பர்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாமும் நல்ல ஒரு முன்னேற்றமானது உண்டு. பியூட்டி பார்லர் வைத்திருப்பவர்கள், ட்ரஸ்ட்டு வச்சு விஷயங்களை நடத்துவோம். முதியோர் இல்லம்னு வச்சுருப்பாங்க, அது ஒரு ட்ரஸ்ட்டுக்கு தான் இருக்கும். அது மாதிரி முதியோர் இல்லம் அல்லது பார்த்திங்கன்னா ஆதரவற்றோர் இல்லம், அதாவது அநாத ஆசிரமம்னு சொல்லுவோம். அந்த மாதிரியான விஷயங்களை செய்பவர்கள்லாம் இருக்காங்க இல்லையா, இவங்களுக்கெல்லாமும் ஒரு நல்ல ஒரு லாபம். அதாவது இந்த முதியோர் இல்லங்கள்லாம் நடக்கிறதுன்னா அதுக்கு யாராவது பணம் கொடுக்கணும். பணம் கொடுத்தா தான் அவங்க இவ்வளோ பேரை வச்சு காப்பாற்ற முடியும். அப்போது டொனேட் பண்ணுறதுக்கு, பணத்தை கொடுப்பதற்கு நிறையா பேர் உங்களை தேடி வருவார்கள். எங்கிருந்தாலாவது உங்களுக்கு பணமானது கிடைத்து நீங்கள் செய்யக்கூடிய அந்த தர்ம காரியமானது சிறப்பாக நடக்க வழிவகுக்கும் இந்த வருடம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு மூட்டு அறுவை சிகிச்சை நிபுணர்கள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களும் இந்த வருஷம் நல்ல பலனாக இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆசிரியர்களில் மொழிக்கல்வி, அதாவது தமிழ், மலையாளம், கன்னடம், இது மாதிரி மொழிக்கல்வியை சொல்லி கொடுக்கக்கூடிய ஆசிரியர்கள் இருக்கா இல்லையா, அவங்களுக்கு எல்லாமே ஒரு நல்ல முன்னேற்றம், நல்ல ப்ரமோஷன், இல்லை நல்ல கௌரவம், இதான பட்டங்கள், இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி குழந்தை பராமரிப்பு மையங்கள் அப்படின்னு பேர். இப்போ குழந்தையெல்லாம் சின்ன வயசில் இருக்குது, 3 வயசு குழந்தை, 5 வயசு குழந்தைக்குள்ளே இருக்கிற குழந்தைகளெல்லாம் ஒரு இடத்துல போய் விட்டுறா, வச்சு ப்ளே ஸ்கூல்னு பேர், அதில் கொண்டு போய் வச்சுருக்கா. அது கார்த்தாலையில் போய்ட்டு சாயந்தரத்தில் வருது, சில விஷயங்களை மட்டும் அதில் கற்றுக்குது. அதே மாதிரி இந்த ப்ளே ஸ்கூலில் படிக்கக்கூடிய, ப்ளே ஸ்கூலை நடத்தக்கூடியவர்கள் இருக்கா இல்லையா, அவர்களுக்கு எல்லாமும் நல்ல ஒரு முன்னேற்றம் இந்த வருடம் உண்டு. பொதுவாக மகர ராசியில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தொழில் செய்பவர்கள், அனைத்து விதமான மாசாந்திர சம்பளத்திற்கு வேலைக்கு போகக்கூடியவர்கள், அனைத்து விதமான வியாபாரிகள், இவர் அனைவருக்கும் இந்த வருடம் மிகவும் சிறந்த வருடமாகவும் லாபத்தை கொடுக்கக்கூடிய வருடமாகவும், வீடு வாசல் சுகமான பொருட்கள், நமக்கு தேவையை சுகத்தை கொடுக்கக்கூடிய பொருட்களை அனைத்தையும் வாங்கக்கூடிய வருடமாகவும் இந்த வருடம் இருக்கிறது. இருந்தாலும் சின்ன சில விஷயங்கள், கெடுபலன்கள் அப்படின்னு இருக்குது.
கண் நோய் வரலாம், கண் சம்பந்தமான வியாதிகள் உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சகோதரர்கள்ட்ட சண்டை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் குழந்தைகளுக்கு வியாதிகள் படுத்துவதற்கு வாய்ப்பு இருக்குது. சில பேருக்கு பார்த்திங்கன்னா கால்நடைகள், வீட்டு பிராணிகள்லாம் வளர்ப்பாங்க, நாய் வளர்ப்பாங்க, புறா வளர்ப்பாங்க, இது மாதிரியான வளர்ப்பு பிராணிகள் அதுகளுக்கெல்லாம் கொஞ்சம் வியாதிகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுதான் உங்களுக்கு கெடுபலனே தவிர பாக்கி இந்த வருடம் உங்களுக்கு 90% மிகவும் நல்ல பலன்களையே இந்த வருடமானது வழங்குகிறது. வழங்கி மிகவும் சிறந்த வருடமாக இந்த வருடம் அமைகிறது. கும்பராசி அன்பர்களுடைய விஸ்வாவசு வருட பலன்களை பார்க்கவிருக்கிறோம். இந்த வருடம் உங்களுக்கு மிகவும் சிறந்த வருடமாக, பெரிய பொறுப்புகளை கொண்டு வந்து சேர்க்கும் வருடமாக, பெரிய பதவிகளில் உங்களை அமரவிக்கும் வருடமாக இந்த வருடம் இருக்கிறது. நல்ல வேலை உங்களுக்கு இந்த வருடம் கிடைக்கும். வேலையில் இடமாற்றம் நிச்சயம் உண்டாகும். அடுத்தது பார்த்திங்கன்னா பதவி உயர்வு நிச்சயம் உண்டு. அடுத்தது சம்பள உயர்வு நிச்சயம் உண்டு. என்ன வேலையே இல்லை அப்படின்னாலும் வேலை நிச்சயம் கிடச்சிடும். நீங்கள் எங்கே கேட்குறீங்களோ மோஸ்ட்லி நிச்சயமாக அதே இடத்துல உங்களுக்கு இடமாற்றம் கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. ப்ரமோஷன் நிச்சயமாக உண்டு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு அப்படின்னா, அந்த ப்ராஜெக்டை சொன்ன டேட்டுக்கு முன்னாடியே நீங்கள் முடிக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு தகுதி வளரும். இல்லை நீங்கள் முடிச்சிடுவீங்க. அதனால் உங்களுக்கு என்னாகும், உங்களுடைய புகழ் பரவும். நீங்கள் ரொம்ப நன்னா அந்த வேலையை பார்த்துட்டீங்க, இவரால் மட்டும்தான் இப்படி செய்ய முடியும் அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய புகழ் இந்த வருடம் பரவும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நிச்சயமாக திருமணம் நடக்கும். திருமணத்திற்கு முயற்சி செய்தால் திருமண வாய்ப்புங்கிறது நிச்சயம் இந்த வருடம் உண்டு. குடும்பம் அமையும். சில பேர் திருமணம் ஆகியிருப்பாங்க, அவங்க ஒரு ஊரில், பையன் ஒரு ஊரில், பொண்ணு ஒரு ஊரில் இருப்பாங்க. அவங்க அது மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலை, இல்லாட்டி கணவன் மனைவி பிரிந்திருக்கக்கூடிய சூழ்நிலை, இந்த மாதிரியான சூழ்நிலையெல்லாம் மாறி ஒரு குடும்பமாக சேர்ந்து இருக்கக்கூடிய நிலை உண்டாகும். அதே மாதிரி வீட்டில் சுபகாரியங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும். திருமண வாய்ப்பு, திருமணம் நடைப்பது, குழந்தை பிறப்பு. அடுத்தது பார்த்திங்கன்னா ஏதான 60வது கல்யாணம், 70வது கல்யாணம், இல்லை ஏதாவது ஹோமங்கள், அது மாதிரி நிறைய சுப விஷயங்கள், வளகாப்பு, சீமந்தம் போன்ற சுப விஷயங்கள்லாம் சொந்தக்காரங்க வீட்லேயும் உங்கள் வீட்லேயும் நடந்துகிட்டே இருக்கும். நீங்கள் அதை அட்டன் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலையிலேயே இருப்பீங்க. பண வரவு தாராளமாக இருக்கும். பணத்தை பற்றி பெரிய கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. பணம் உங்களுக்கு இந்த வருடம் கிடைத்து கொண்டே இருக்கும். அதற்கேற்ப செலவுகளும் இருக்கும். நிறைய சுப காரியங்கள் நடக்கும்னு சொல்லியிருக்கேன். அப்போ நிறையா பலம் வந்தாலும் நிறைய செலவும் சுப விஷயமாக செய்ய வேண்டிய ஒரு நிலை இருக்கும். எல்லா காரியங்களிலும் வெற்றி உண்டாகும். நிச்சயமாக எல்லாமே வெற்றி தான், ஒன்றும் தோல்வியே கிடையாது. எதை முயற்சி செய்தாலும் அதில் வெற்றி உண்டு. அதே மாதிரி கோவில் திருப்பணி செய்யவோ, பொது சேவை செய்யவோ உங்களுக்கு வாய்ப்பு வந்து சேரும். இந்த கோவிலில் இது மாதிரி இருக்குது, இல்லை கிராமத்தில் இந்த பள்ளிக்கூடம் கொஞ்சம் இப்படி இருக்குது, இந்த டாய்லெட் வசதிகள்லாம் சரியில்லாமல் இருக்குது, ரோடு இது மாதிரி இருக்குது, இல்லை இவங்களுக்கு திருமணம் நடக்கலை, திருமணத்துக்கு உதவி செய்யணும், இல்லை கல்விக்கு உதவி செய்யணும், இது மாதிரியான ஒரு வாய்ப்பு உங்களுக்கு வந்து சேரும். இல்லை இந்த கோவிலில் ஒரு நல்ல பொறுப்பு இருக்குது, அதை நீங்கள் ஏற்றுண்டு இந்த கும்பாபிஷேகத்தை நல்லபடியாக முடிக்கணும், இல்லை இந்த திருவிழாவை நல்லபடியாக பொறுப்பேற்றுண்டு நீங்கள் முடித்து கொடுக்கணும், இல்லை இந்த கோவிலில் ஸ்கூலில் கட்டட வேலை நடக்கிறது, அதெல்லாம் சரியாக நடக்கிறதான்னு பார்த்து அதை நீங்கள் சரி பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு ஒரு முக்கியமான பொது சேவை சம்பந்தமான பொறுப்பு உங்களை வந்து சேரும். அதை நீங்கள் ஏற்றுனீங்கன்னு வச்சுங்க, அது உங்களுக்கு பெரிய வெற்றியையும் பெரிய புகழையும் பெரிய அந்தஸ்தையும் உங்களுக்கு கொடுக்கும். அதே மாதிரி நிலம், வீடு, வாகனம் இதெல்லாம் வாங்கக்கூடிய யோகம் இந்த வருடம் உங்களுக்கு உள்ளது. குழந்தையினுடைய கல்வியில் நல்ல மேன்மை இருக்கும். குழந்தைகள் நன்றாக படிப்பார்கள், பரீட்சையில் நல்ல மார்க் வாங்குவாங்க, அவங்க கேட்கக்கூடிய மேல் படிப்பானது அவங்களுக்கு கிடைக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ராசியில், கும்பராசியில் இருக்கக்கூடிய சில பெண்கள் பெரியவர்களாக ஆவதற்கு வாய்ப்பு உள்ளது. அதுவும் ஒரு சுபகரியம்தான் இல்லையா? அதனால் அதுவும் நடக்க வாய்ப்பு உள்ளது. அடுத்தது பார்த்திங்கன்னா தொழிலில் நல்ல லாபம். என்ன தொழில் பண்ணிட்டு இருந்தாலும் அந்த தொழிலில் நல்ல லாபம் உண்டாகும். வியாதி எல்லாம் குறையும்.
புதிய முதலீடுகளை தைரியமாக செய்யலாம். என்ன புதிய முதலீடு செஞ்சாலும் அதில் உங்களுக்கு வெற்றி உண்டாகும். பெரிய உயர் அதிகாரிகளின் நட்பு கிடைக்கும். அவர்களிடத்தில் நல்ல பேர் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்தது பூர்வீக சொத்துக்கள்லாம் வந்து சேரும். வர வேண்டிய சொத்தெல்லாம் இருக்கும், அதெல்லாம் உங்களை வந்து சேரும். அடுத்தது பார்த்திங்கன்னா தந்தையாரின் உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். அவர்களுக்கு ஏதாவது வியாதிகள்லாம் இருந்ததுன்னா அந்த வியாதியெல்லாம் குறைஞ்சு அவர்களுக்கு நல்ல முன்னேற்றம், உடல் முன்னேற்றமாக கிடைக்கும். அதை தவிர தந்தையார்னால் உங்களுக்கு இந்த வருடம் நல்ல அனுகூலம் கிடைக்கும். உங்களுடைய தந்தை உங்களுக்கு ஏதான ஒரு நல்ல விஷயத்தை செய்வார். ஒரு நல்ல பொண்ணாக பார்த்து மேரேஜ் பண்ணி வைப்பார், இல்லை உங்களுக்கு வீடு கட்டுறதுக்கு ஒத்தாசை பண்ணுவார், இல்லை உங்களுக்கு ஒரு வேலை கிடைக்க அவர் முயற்சி செஞ்சுருப்பார். என்ன தனக்கு தெரிந்தவர்களிடம் சொல்லி இந்த பையன் இந்த மாதிரி படிச்சிருக்கான், நீங்கள் ஏதாவது வேலை பாருங்கோ போட்டு கொடுங்கன்னு சொல்லி கேட்டு வேலை கிடைக்க ஒத்தாசை செய்வார். இல்லை தொழிலை உண்டு பண்ணுவதற்கு முன் பணம் உங்களுக்கு கொடுப்பார். இது மாதிரி உங்கள் தந்தை இந்த வருடம் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்பட வழி செய்வார். அடுத்தது பார்த்திங்கன்னா வெளிநாட்டு பிரயாணம், வெளிநாட்டுக்கு போகணும்னு ஆசைப்பட்டுருக்கிறவங்க, அதே மாதிரி வெளிநாட்டு வேலைக்கு முயற்சி செய்பவர்கள், இவர்கள் எல்லாருக்கும் இந்த வருடம் வெளிநாட்டு வேலையானது கிடைக்க வாய்ப்பு உள்ளது. அதே மாதிரி சில பேருக்கு இரண்டாவது திருமணம் செய்ய முயற்சி செய்கிறவர்கள், அவர்களுக்கும் இந்த வருடம் இரண்டாவது திருமணம் நிச்சயமாக நடக்கும். அதே மாதிரி மனைவியால் நல்ல லாபம் உண்டாகும். இந்த வருடம் திருமணம் பண்ணக்கூடிய ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, அவரது கணவர் நல்ல ஒரு பெரிய போஸ்டிங்கில் இருப்பவராகவோ, இல்லை நல்ல சொத்து பத்துக்களோடு இருக்கவராகவோ, அல்லது நல்ல படித்தவராகவோ, நல்ல அழகானவராகவோ, இது மாதிரி நமக்கு வரக்கூடிய கணவனானால் மனைவி, மனைவியானால் கணைவி, ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க ரொம்ப ஒரு சிறந்து விளங்கக்கூடியவர்களாக, நம்மளை விட அவங்க நிறைய திறமைகளை உள்ளவர்களாக நமக்கு இந்த வருடம் அமையும். என்ன இதெல்லாமே உங்களுக்கு நல்ல லாபம்தான். இதில் என்னென்னா, என்ன தொழில் பண்ணிட்டு இருந்தால் ஒரு நல்ல லாபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எண்ணெய் வியாபாரிகள், என்ன அவர்கள்லாம் எண்ணெய் செக்கு வச்சுருக்கிறவங்க, எண்ணெயை வியாபாரம் செய்பவர்கள் இல்லையா, இவர்கள் அனைத்தும் ஹேர் ஆயில் வியாபாரம் பண்ணுறோம். அப்புறம் நிறையா மூட்டு வலி தைலம், இடுப்பு வலி தைலம்னு ஏகப்பட்ட தைலங்கள்லாம் இருக்கே. எந்த விதமான தைல வியாபாரம் செய்தாலும் அது நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். அதே மாதிரி மண் பாண்டங்கள், என்ன குயவர்கள்னு சொல்லுவாங்க, அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா மண்ணை வச்சு உங்களுக்கு பானை செய்கிறது, அதே கலை பொருட்கள்லாம் செய்கிறது, இதே மாதிரி விஷயங்கள் எல்லாம் அவங்க செய்து அகல் செய்கிறது, விளக்கு செய்கிறது, இதெல்லாம் செஞ்சு வியாபாரம் பண்ணுவார்கள். அவர்களுக்கு எல்லாமே ஒரு நல்ல முன்னேற்றத்தை இந்த வருடம் கொடுக்கும். அதே மாதிரி ஈய சம்பந்தமான பொருட்கள், இரும்பு சம்பந்தமான பொருட்கள், இந்த பொருட்களை எல்லாம் உண்டு பண்ணுறது, ஈயத்தில் பாத்திரங்கள் உண்டு பண்ணுறது, இரும்பு அடிக்கிறது, இரும்பு சம்பந்தமான பொருட்களை உண்டு பண்ணுறது, அதை வியாபாரம் பண்ணுறது, இவர்களுக்கு எல்லாருக்குமே இந்த வருடம் ஒரு நல்ல வருடமாக அமைந்திருக்கிறது. அதே மாதிரி பழைய பொருட்களை வாங்கி அதை வியாபாரம் பண்ணுறவங்க இல்லையா, அது மாதிரி தொழில் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரியான விஷயங்களை செய்பவர்களுக்கும் நல்ல லாபம் உண்டு. அதே மாதிரி சுரங்கங்களில் வேலை பார்ப்பவர்களுக்கும் நல்ல லாபம் உண்டு. கட்டிடத் தொழிலாளர்கள், சிறைச்சாலையில் வேலை செய்பவர்கள், தோல் பொருட்கள் உற்பத்தி செய்பவர்கள், தோலை மாட்டுத்தோல், ஆட்டுத்தோல், இந்த தோல்லாம் வச்சு செருப்பு எல்லாம் தயார் பண்ணுவாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இசை கருவிகள் உண்டு பண்ணுவாங்க. அதுமாதிரி தோல்னால் நிறைய பிரயோஜனங்கள் இருக்குது. அந்த தோல் பை செய்வாங்க. இது மாதிரியான தொழிற்சாலைகள் இருக்கு இல்லையா, அந்த தொழிற்சாலைகள் வச்சிருப்பவர்கள், அந்த பொருட்களை வியாபாரம் செய்பவர்கள், இவர்களுக்கெல்லாமும் நல்ல முன்னேற்றம் உண்டு. அதே மாதிரி துப்புரவு தொழிலாளிகள், அவர்களுக்கும் நல்ல ஒரு பெரிய பதவி கிடைப்பதோ, அதாவது நல்ல சம்பள உயர்வு கிடைப்பதோ, என்ன இல்லை ஒரு மரியாதை கிடைப்பதோ, இதெல்லாம் நடப்பதற்கு நல்ல வாய்ப்பு இருக்கிறது. எல்லா விதத்திலும் இந்த வருடம் சிறந்த வருடமாக உங்களுக்கு அமைந்திருக்கிறது. தொழிலாகட்டும், திருமணமாகட்டும், குழந்தையாகட்டும், வேலையாகட்டும், வெளிநாட்டு வாய்ப்பாகட்டும், என்ன அனைத்து விதத்திலும் சிறந்த வருடமாக இருக்கிறது. ஒன்றுமே பெரிய கெடுபலன் என்று சொல்வதற்கு ஒன்றுமே இல்லை. அனைத்துமே சிறந்த பலனாக இந்த வருடம் உங்களுக்கு அமைந்திருக்கிறது. மீனராசி அன்பர்களுடைய விஸ்வாவசு வருட பலன்களை பார்க்கவிருக்கிறோம். மீனராசி அன்பர்களே, இந்த வருடம் உங்களுக்கு ஒரே ஒரு பலம்தான், உங்கள் வேலைதான். வேலை நிரந்தரமாக இருக்கும். வேலையில் எந்த பிரச்சனைகளும்
வராது. பிரச்சனைகள் வந்தாலும் வேலையானது போகாது ஒன்று. அதே மாதிரி சில பதவி உயர்வுகள் நிச்சயமாக உங்களுக்கு உண்டு. அதே மாதிரி உங்களுக்கு புதிய வேலைகளும் சில கிடைக்க வாய்ப்பு உள்ளது. வெளிநாடு நம்ம இங்கே இருக்கிற வேலை சரியில்லை, என்னுடைய பண வசதிகள் குறைச்சலாக இருக்குது, என்னுடைய நிதி நிலைமை குறைச்சலாக இருக்குது, இங்கே இருக்கிற சம்பளம் குறைச்சலாக இருக்குது, என் குடும்பத்தை ஓட்டுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, அதனால் நான் என்ன பண்ணுறேன், வெளிநாட்டில் ஏதான வேலை இருக்கான்னு தேடுறேன், அல்லது வெளி மாநிலங்களில் வேலை இருக்கான்னு தேடுறேன் அப்படின்னு சொல்லி தேடி அது கிடைத்து நீங்கள் வெளிநாட்டுக்கோ அல்லது வெளி மாநிலத்திற்கோ செல்ல வேண்டிய, இல்லாட்டி வீட்டை விட்டு வெளி ஊர்லையானு போய் வேலை பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த வருடம் உங்களுக்கு இருக்கிறது. பொதுவாக பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் பிரச்சனைகள் தான், ஒன்றும் சுமூகமான பலன்கள் இருக்குது அப்படின்னு சொல்லலை. முதல்ல பார்த்தா உடல்நிலைனா நிறைய பாதிப்புகள் உங்களுக்கு வரும். அதுவும் எதனால் வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆயுதங்கள்னால. வீட்டில் இருக்கக்கூடிய கத்தி, கத்திரிக்கோல், இது மாதிரியான அருவாமனை, இது மாதிரியான விஷயங்கள் வீட்டில் நீங்கள் காய்கறி நறுக்கலாம், இது மாதிரி காரியம் பண்ணும்போது என்ன பண்ணுவோம், உங்களுக்கே தெரியாமல் உங்கள் கை கால்களில் வெட்டுப்படுறது. ஏதானு கத்தி குழந்தைகள் விளையாண்டுட்டு வீட்டில் கத்தி எங்கேயானு போட்டிருக்கோம், கவனிக்காமல் நீங்கள் அதை மிதித்து அதனால் உங்களுக்கு காயங்கள் உண்டாருது. இது மாதிரி ஆயுதங்கள்னால உங்களுக்கு இந்த வருடம் நிறையா காயங்கள் உண்டாகும். அடுத்தது நெருப்பினாலும் உங்களுக்கு நிறையா காயங்கள், விபத்துக்கள்லாம் உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வீட்டில் கேஸ்லாம் யூஸ் பண்ணும்போது கரெக்டாக ஆஃப் பண்ணியிருக்கோமா அப்படின்னு பார்த்துக்கணும். குழந்தைகள் சிறு வயதினர்கள்ட்ட நெருப்பை கொடுக்கக்கூடாது, நெருப்பு இருக்கிற இடத்துக்கு அவங்கள அனுப்பக்கூடாது. வீட்டில் விளக்கேற்றும் போதும் அந்த விளக்கெல்லாம் சின்ன லெவலில் எரிஞ்சால் போகிறோம், ரொம்ப பெருசாக எரியாது, அது மாதிரி பண்ண வேண்டாம். இரவு நேரங்களில் படுக்கும்போது அந்த விளக்கையெல்லாம் ஒரு திரி, அதாவது ஒரு புஷ்பத்தை வச்சு அந்த விளக்கை சமனம் பண்ணிவிட்டு அப்புறமாக படுத்துக்கிறது நல்லது. தீபாவளி காலங்கள், மற்ற அதாவது கார்த்திகை சமயங்களில் விளக்கெல்லாம் ஏற்றுறோம் இல்லையா, அப்பெல்லாமும் நெருப்பு கிட்ட ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது. நெருப்பு சம்பந்தமான வேலைகள் செய்பவர்கள், சமையல்காரர்களாக வேலையாக இருக்கோம், சமையல் நெருப்பு இல்லாமல் சமைக்க முடியாது, அதனால் சமையல் வேலையில் இருக்கோம். அதே மாதிரி எந்தெந்த விஷயங்கள்லாம் நெருப்பு உங்களுக்கு சம்பந்தமான வேலை செய்பவர்கள் இருக்காலோ அவங்கள்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா விபத்துக்கள் நடப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் வண்டிகள்லையும் வாகனங்கள்லாம் செல்லும்போது பொறுமையாக வண்டியை ஓட்டுவது, நிதானமாக அக்கம் பக்கத்தில் பார்த்து செல்வது, இதெல்லாம் ரொம்ப முக்கியமாக இருக்குது. அது மாதிரி சில கண்டம்னாலே உடல்நிலையில் பெரிய பாதிப்பு ஏற்பட்டு நம்ம ஒரு 10-15 நாளைக்கு ஆஸ்பத்திரியில் இருக்கிறது, திடீர்னு கீழே விழுறது, இது மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்க வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இந்த பிரச்சனையெல்லாம் எந்த மாதிரி உறுப்புகளில் வரும் அப்படின்னு பார்த்தா முதுகு தண்டுவடத்தில் பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. முழங்கால், மூட்டு, கண், எலும்பு, பாதம், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு அடிபடுவதற்கோ பிரச்சனைகள் வருவதற்கோ வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதே மாதிரி விஷஜுரம், வைரஸ் ஃபீவர் வருவதற்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பிறப்புறுப்பில் உங்களுக்கு வியாதிகள் வரலாம், அங்கே இன்ஃபெக்ஷன்லாம் வரலாம், இது மாதிரி விஷயம் வரும். அடுத்தது ஃபுட் பாய்சன் ஆகும், சாப்பிட்ட சாப்பாடு செரிமான கோளாறுகளை உண்டு பண்ணலாம், வயத்தில் ஏதான பிரச்சனைகளை உண்டு பண்ணலாம். அதனால் நல்ல உணவுகள், பதப்படுத்தப்பட்ட சுத்தப்படுத்தப்பட்ட உணவுகளை சாப்பிட்றதுங்கிறது நல்லது. நீங்கள் மருத்துவமனைக்கு கொஞ்ச நாள் போயிட்டு வர வேண்டிய ஒரு வருடமாகவே இந்த வருடம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கோர்ட்டு சம்பந்தமாக வழக்குகள்லாம் உங்கள் மேலே பதியறதுக்கும் நிறையா வாய்ப்பு இருக்குது. தேவையில்லாத பிரச்சனைகள் உங்களை தேடி வரும். அதனால் நீங்களே சிறிய விஷயங்களை பெரிதாக்காதீர்கள். வீட்டில் ஒரு சின்ன விஷயம், சின்ன சண்டை தான் அப்படின்னா அந்த சண்டையை தாண்டி சென்று விட வேண்டும். அது பேசினா நம்ம பதில் பேசினே இருக்கக்கூடாது, அதை எப்படி முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு தெரிஞ்சுட்டீங்க அப்படின்னா அதை தாண்டி நீங்கள் போயிட்டே இருக்கலாம். அது என்னாகும், ஒரு சின்ன விஷயமானது ஆரம்பித்து நம்ம பேச 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 அது பெரிய விஷயமாகி அது கடைசியில் பெரிய பிரச்சனையாக மாறிவிடும். அது மட்டும் இல்லாமல் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் திருட்டு போகிறதோ, முக்கியமான சாமான்கள்லாம் காணாமல் போகிறதோ, இது மாதிரியான திருட்டு பழி இல்லைன்னா உங்கள் மேலே விழறதோ, இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. எல்லா காரியங்களிலும் தடை, என்ன வேலையை ஆரம்பித்தாலும்
அந்த வேலையில் பிரச்சனை தான். அடுத்தது பார்த்திங்க கல்வியில் தடை. என்ன நல்லா படிக்க முயற்சி பண்ணணும், இந்த உடம்பெல்லாம் வேறு வரும் நடுப்புற, அதனால் படிக்கிறதுக்கு நல்லா முயற்சி எடுத்து படித்தால் அதில் வெற்றி கிடைக்கும். நம்ம கொஞ்சம் அசால்ட்டாக இருந்துட்டோம் அப்படின்னு வச்சுங்க, ஏற்கனவே இந்த வருடம் கிரகங்கள்லாம் சுமாராக உட்காந்துருக்கு. அப்போ அதெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணோம், நமக்கும் மார்க்கை பெருசாக வாங்க விடாத அளவுக்கு நம்மளை பண்ணிடும். அதனால் மதிப்பெண் குறைந்து போயிடும். அடுத்தது பார்த்திங்க மனைவியின் உடலில் பாதிப்பு. அவங்களுக்கும் உங்களோட ஒய்ஃபுக்கும் உடல்நிலையில் நிறைய பாதிப்புகள் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி சொந்தங்களோட சண்டை, உங்கள் சொந்தக்காரங்கள்ட்டெல்லாம் சண்டை வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி தாயார் உடல்நிலையில் பாதிப்பு, நிறைய உடம்பெல்லாம் அம்மாவுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. வீடு, நிலம், வாகனம் இதெல்லாம் புது இன்வெஸ்ட்மெண்ட்டு பண்ணக்கூடாது, புதுசாக வாங்கக்கூடாது. இருக்கக்கூடிய வீட்லேயுமே பிரச்சனைகள் உண்டாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நான் போய் இப்போ வீடு வாங்குகிறேன், நிலம் வாங்குகிறேன், புது வண்டி எதானு வாங்குகிறேன் அப்படின்னு எந்த வண்டி வாகனங்களோ வீடுகளோ வாங்காமல் இருப்பது நல்லது. அதே மாதிரி புதிய இன்வெஸ்ட்மெண்ட்டு எதையுமே பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. நான் கொண்டு போய் இத்தனை லட்சம் இருக்குது, இத்தனை லட்சம் இருக்குது, அங்கே கொண்டு போய் நான் வந்து ஃபிக்ஸடில் போடுறேன், அதில் போடுறேன், இதில் போடுறேன், அதில் எனக்கு அப்படி நன்மை கிடைக்க போகிறதுன்னு நினைக்க வேண்டாம். அதெல்லாம் உங்களுக்கு நன்மையை கொடுக்காது. அடுத்தது கெட்ட சகவாசங்கள் நிறைய வரும். ஏதாவது புது ஃப்ரெண்டுன்னு வருவான், பக்கத்து வீட்டுக்காரன் எத்த வீட்டுக்காரன் நல்லவன் மாதிரி வருவான். உள்ளே வந்தப்புறம் பார்த்தா அவன் தான் பெரிய கெட்டவனாக இருப்பான். அவன் உங்களுக்கு எல்லா கெடு விஷயங்களையும் சொல்லி கொடுத்துட்டு போயிடுவான். அது மட்டும் இல்லாமல் அதனுடைய விளைவுகள்லாம் என்னாகும், உங்களுக்கு நன்மையை செய்யாது. அதனால் சேர்ற ஃப்ரெண்டு யாரோ, நீங்கள் போய் சேர்ற ஆள் யாரோ அவன் நல்லவனானு பார்த்து அவன் சொல்லக்கூடிய கெட்ட விஷயங்களையெல்லாம் கேட்காமல் இருக்கிறதுங்கிறது ரொம்ப நல்லது. உங்களுக்கு மனசு உறுதியே குறைஞ்சி போயிடும். என்னடா இவ்வளவு ஒரு மோசமாக இருக்கே, நம்ம என்ன பண்ண போகிறோமோ, எல்லாத்துலேயும் பிரச்சனையாக இருக்கே அப்படின்னு மன உறுதி ரொம்ப குறைஞ்சி போயிடும். அதனால் மன தைரியத்தை ஏற்படுத்திகிட்டே இருக்கணும். இந்த பிரச்சனையிலேருந்துலாம் நம்ம மீண்டு வந்துட போகிறோம், இதெல்லாம் ஒரு விஷயம் இல்லை, இதற்கு மேல் நமக்கு வாழ்க்கையானது இருக்கிறது அப்படின்னு மன தைரியத்தை நீங்கள் ஊட்டிகிட்டே இருக்கணும் உங்கள் மனசுக்கு. அடுத்தது கடன் சம்பந்தமான பிரச்சனைகளும் அதிகரிக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. எல்லா விஷயங்கள்லையும் ரொம்ப கவனமானது உங்களுக்கு தேவை. இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், இது மாதிரி இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கே, இந்த பிரச்சனைகள் குறைவதற்கு நாம் என்ன செய்யலாம் அப்படின்னா, இந்த பிரச்சனையெல்லாம் கொடுக்கறதே நமக்கு நவகிரகங்கள் தான். கிரகங்கள்னால தான் இந்த பிரச்சனைகள் உண்டாகிறது. நல்ல ஓரளவுக்கு என்னால் நன்னா பண்ண முடியும், எனக்கு சக்தி இருக்குது அப்படின்னு நினைக்கிறவர்கள் வீட்டில் ஒரு நவகிரக ஹோமம் செய்து கொள்ளலாம். அப்படி இல்லை அவ்வளோலாம் என்னால் முடியாது அப்படின்னா நவகிரகங்களுக்கு விளக்கு ஏற்றலாம். ஒரு ஞாயிற்றுக்கிழமையிலையோ அல்லது சனிக்கிழமைகள்லையோ நவகிரகங்களுக்கு விளக்கு ஏற்றணும். 9 கிரகம், சனிக்கு மட்டும் நல்லெண்ணெயில் ஏற்றணும், மற்ற கிரகங்களுக்கெல்லாம் நெய்யால் தீபம் ஏற்றணும். ஒரு 9 பிரதட்சிணம் பண்ணணும். டெய்லி தீபம் வாரத்துக்கு ஒரு நாள் ஏற்றலாம், டெய்லி போய் பிரதட்சிணம் பண்ணணும். ஓகேவா? மாதத்துக்கு ஒரு நாள் உங்கள் நட்சத்திரம் என்றைக்கு வருதோ அந்த நட்சத்திரத்தன்னைக்கு இந்த நவகிரகங்களுக்கு அர்ச்சனை செய்யணும். இதை பண்ணிகிட்டே வரலாம். சரி, இது எல்லாத்தையும் கொஞ்சம் இதை தாண்டி வேறு ஒன்று நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஆஞ்சநேயரை தொடர்ந்து வழிபாடு பண்ணிகிட்டே வரலாம். எல்லாவித கஷ்டங்கள்லேருந்தும் காப்பாற்றக்கூடியவர் யார் அப்படின்னா ஆஞ்சநேயர். அவருக்கான ஒரு மந்திரம் உள்ளது, அதை நான் உங்களுக்கு இப்பொழுது சொல்கிறேன். நீங்கள் அதை எழுதி வெடித்து கொண்டு டெய்லி அதை பாராயணம் சாண்டிங் பண்ணிகிட்டே வரலாம். முடிஞ்சால் ஒரு 108 ட்ரிப்பு சொல்லலாம். அப்புறம் முடியலை, நமக்கு கொஞ்சம் சமயம் இல்லைன்னா 54 ட்ரிப்பு, அதுவும் முடியலைன்னா 36 ட்ரிப்பு, அதுவும் முடியலைன்னா ஒரு 11 ட்ரிப்பானு இதை நீங்கள் டெய்லி சொல்லலாம். ஆஞ்சநேயரை சனிக்கிழமைகளில் போய் தரிசனம் செய்து வரலாம். அவருக்கும் அதே மாதிரி ஒரு நெய் தீபம் போடலாம். நான் இப்போ அதை சொல்கிறேன், நீங்கள் அதை எழுதிக்கங்க. அசாத்திய சாதக சுவாமின்னு அசாத்தியம் தவ கிம் வத ராமதூத கிருபா சிந்தோ மத்காரியம் சாதய பிரபோ. அசாத்திய சாதக சுவாமின்னு அசாத்தியம் தவ கிம் வத ராமதூத கிருபா சிந்தோ மத்காரியம் சாதய பிரபோ. இது ஹனுமானுடைய மிக சிறந்த மந்திரமாக அமைகிறது. எனது காரியங்கள் அனைத்தையும் நீ வெற்றியடை செய்வாயாக அப்படின்னு இந்த மந்திரமானது ஹனுமானை நோக்கி பிரார்த்தனை செய்கிறது. அதனால் நமக்கு இருக்கக்கூடிய
இந்த உடல் உபாதைகள், இந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் நிவர்த்தி செய்ய ஹனுமான் நமக்கு வழிவகுப்பார். ஹனுமானையும் நவக்கிரகங்களையும் பிரார்த்தனை செய்து இந்த வருடத்தை நல்லபடியாக நகர்த்துமாறு வேண்டிக் கொள்கிறேன். உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பார்ப்பதற்கு நேரடியாகவும் அப்பாயின்மெண்ட் வாங்கி கொண்டு வரலாம், அல்லது கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். அதற்கு தனியாக கட்டணம் உண்டு. நன்றி, வணக்கம்.